ரைட், நாங்கள் இன்றைக்கு யூசிபி ஆர்டிகல்ஸை பற்றி பார்ப்போம். போன கிளாஸில் ஒரு ஈஸி அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன்னு நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் யூசிபி ஆர்டிகல்ஸை விரிவாக பார்ப்போம். ரைட், உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன ஏற்கனவே இந்த ஐசிசி ரூல்ஸ் இவ்வளோதான் நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்தாலும் உண்மையான ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ஷனை தான் நீங்கள் வடிவாக படிக்கணும். காரணம், போன முறை ஜனவரி 21 பேப்பரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்டு அந்த ஒவ்வொரு உறுப்புரையையும் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸையும் கோட் பண்ணி தான் உங்களுக்கு கேள்விகள் வருது. ஸோ உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் ரூல்ஸ் யூசிபியா இருக்கலாம், யூஆர்சியா இருக்கலாம், யூஆர்ஆர் இருக்கலாம், யூஆர்டிஜியா இருக்கலாம், சரியாக தெளிவாக ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஒவ்வொரு உறுப்புரையிலும் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிவதற்கு இந்த இங்கிலீஷ் பப்ளிகேஷன்ஸ் கட்டாயம் நீங்கள் கோ த்ரூ பண்ண வேண்டி வரும். சரியா, நீங்கள் சில இடங்கள்ல இந்த தமிழாக்கம் வெவ்வேறு இடங்கள்ல நீங்கள் வெவ்வேறு ஹேண்ட் அவுட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். சரியா, அதெல்லாம் 100க்கு 100% இந்த ஆங்கில பதிப்புடன் பொருந்துமா என்றது சந்தேகம். ஸோ ஆகவே இந்த ஒவ்வொரு ரூல்ஸும் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வேர்ஷன் கட்டாயம் உங்களோட கையில் இருக்கும். அந்த வகையில் நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த 39 ஆர்டிக்களையும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். சரியா, இதெல்லாம் நேராக ஐசிசி பப்ளிகேஷன் நம்பர் 600 உள்ள அந்த ஆர்டிகல்ஸ். சரியா, சிலதுகளை நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ரைட், சில முக்கியமான விடயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்றதுக்கா. ரைட், அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு தமிழ் குறிப்பு உங்களுக்கு தந்த இந்த யூசிபி ஆர்டிகல்ஸை பற்றி. ரைட், முதலாவது ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் யூசிபி. ரைட், நாங்கள் ஏற்கனவே யூஆர்சிலையும் பார்த்தோம், அப்ளிகேஷன் ஆஃப் யூஆர்சி, அங்கே யூஆர்சி பைரபிள் 2ல அப்ளிகேஷன் ஆஃப் யூஆர்சியை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே யூசிபி 600 உங்களுக்கு ஆர்டிக்கல் 1 வந்து யூஆர்சி பைரபிள் 2. போன முறை ஒரு கேள்வி கூட வந்திருக்கு உங்களுக்கு, இந்த யூஆர்சி யூசிபியை பொறுத்து எலெக்ஷனையும் எல்சியையும் வேறுபடுத்த சொல்லி 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்வி ஒன்று கூட வந்திருக்கு. ரைட், உங்களுக்கு அந்த பேசிக் தெரியும். ரைட், யூசிபி ரூல்ஸ் உண்டா என்ன, யூஆர்சி ரூல்ஸ் உண்டா என்ன. எங்களுக்கு தெரியும் யூசிபி ரூல்ஸ் வந்து உங்களுக்கு எல்சியை கவர்ன் பண்ற ரூல்ஸ். அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் டெக்னிக்கல் டேர்ம் வந்து டிசின்னு சொல்லுவோம், நாட் எல்சி, டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ். அதான் உங்களுக்கு தந்திருக்கு யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் டாக்குமெண்ட்ரி கிரெடிட், டிசி. இதுதான் நாங்கள் லேமன் லாங்குவேஜில் எல்சின்னு சொல்லுவோம். 2007 ரிவிஷன் ஐசிசி பப்ளிகேஷன் நம்பர் 600. ரைட், 2007 திருத்தி அமைக்கப்பட்ட சர்வதேச வர்த்தக சம்மேளனத்தில் பிரசுரிக்கப்பட்ட இலக்கம் 600 விதிகள். அதை தான் நாங்கள் ஷார்ட் அண்ட் ஃபார்மா யூசிபின்னு சொல்லுவோம். ரைட், யூசிபி ரூல்ஸ் தட் அப்ளை டு எனி டாக்குமெண்ட்ரி கிரெடிட். ஏதாவது ஒரு ஆவண கடிதத்திற்கு பொருந்தக்கூடியவாறு இந்த யூசிபி ரூல்ஸ் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்க்ளூடிங் டு த எக்ஸ்டென்ட் டு விச் they may be applicable any standby letter of credit. Right, the standby letter of credit பொதுவாக நாங்கள் பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா SBLC ன்னு சொல்லுவோம். ரைட், SBLC standby letter of credit. ரைட், அது துணைநில் கடன் அல்லது சில நேரங்களில் ஆதார நாணய கடிதம் என்று பலவிதமான தமிழ் சொற்பதங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரியா, ஆங்கிலத்தில் இப்போ ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட் சுருக்கமாக SBLCன்னு சொல்லுவோம். ரைட், உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாண்ட் பை எல்சி கூட அமெரிக்காவில் தான் யூஸ் பண்ணுறோம். காரணம், யூஎஸ்ஏல பேங்க் கேரண்டீஸ் அங்கே இஷ்யூ பண்ண முடியாது. ஆஸ் பர் கண்ட்ரி லா they can't issue bank guarantees. அப்போ வங்கி உத்தரவாதங்களுக்கு பதிலாக விநியோகிக்கப்படும் ஒரு நாணய கடிதம், அதாவது ஒரு சப்ஸ்டிடியூட், பதிலீடாக விநியோகிக்கப்படும் ஒரு நாணய கடிதம் தான் இந்த ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட். அதில் கூட உங்களுக்கு போன முறை ஒரு கேள்வி வந்திருக்கு, இந்த ஸ்டாண்ட் பை எல்சின்ற அதை விவரிக்கவும் இறக்குமதியாளருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் உள்ள நன்மைகள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருந்தது. அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் டைப்ஸ், வெவ்வேறு விதமான நாணய கடித வகைகளை பற்றி பார்த்தோம்.
So when the text of the credit expressly indicate that it is subject to these rules, they are binding on all parties thereto unless expressly modified or excluded by the credit. சரியா? அப்ப இந்த விதிகள் எல்லாம் ரைட் ஒரு நாணய கடிதத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றவாறு பிரயோகிக்கப்படும். சரியா? அப்ப இது நீங்கள் வழங்கும் அல்லது விநியோகிக்கும் ஒரு நாணய கடிதத்தில் குறிப்பாக சொல்லணும், இது யூசிபி 600க்கு அமைவாக வழங்கப்பட்ட ஒரு நாணய கடிதம். உங்களுக்கு தெரியும், இதற்கு முதல் இருந்தது யூசிபி 500, ரைட், பப்ளிகேஷன் நம்பர் 500. தற்பொழுது நடைமுறையில் உள்ளது 2007 திருத்தி அமைக்கப்பட்ட யூசிபி 600 விதி, ரைட். ரைட். அடுத்ததாக உறுப்புரை 2, ரைட், ஆர்டிகல் 2. இதில் தான் உங்களுக்கு இந்த வரைவிலக்கணங்கள், சரியா, இது முதல் யூசிபி 500 இந்த மாதிரி வரைவிலக்கணங்கள் கூறப்படவில்லை. இப்போ இந்த யூசிபி 600 உங்களுக்கு பிரத்யேகமாக இந்த நாணய கடிதத்துடன் தொடர்புடைய சில முக்கியமான சொற்பதங்கள் மற்றும் உறுப்பினர்கள் தொடர்பான வரைவிலக்கணங்களை எடுத்துரைக்கின்றோம், ரைட். இந்த உறுப்புரை 2ற்கு அமைவாக, ஆர்டிகல் 2ற்கு அமைவாக சில சொற்பதங்கள் அடிக்கடி உங்கள் பரீட்சையில் வினாவப்படும். உதாரணத்துக்காக இந்த கம்ப்ளைங் பிரசன்டேஷன், கன்ஃபர்மிங் பேங்க், ரைட், ஆனர், நெகோசியேஷன், ரைட். இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய பரீட்சையில் வினாவாக கேட்கப்படும் ஒரு சொற்பதமாக விளங்கப்படும். அதாவது வரைவிலக்கணப்படுத்த சொல்லி உங்களுக்கு ஒரு 2 புள்ளிகள், 2 மார்க்ஸுக்கு உங்களுடைய முதலாவது கேள்வியில் அடிக்கடி வர ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடப்பட்டவாறு நீங்கள் அதை வரைவிலக்கணப்படுத்த வேண்டும். சரியா? உதாரணத்துக்கு அட்வைசிங் பேங்க், நான் போன கிளாஸ்ல ஒரு எல்சி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி ஒரு எல்சி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றேன்னு பார்த்தோம். சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும், அட்வைசிங் பேங்க்டா அறிவிக்கும் வங்கி, உங்களுடைய நாணய கடிதத்தை அறிவிக்கும் வங்கி. அதான் சொல்றது, அட்வைசிங் பேங்க் மீன்ஸ் the bank that advises the credit at the request of the issuing bank. ஒரு வழங்கும் வங்கியின் கோரிக்கைக்கு அமைவாக ஒரு நாணய கடிதத்தை அறிவிக்கும் வங்கி. இந்த அட்வைசிங் பேங்க், சொன்ன இஷ்யூ பேங்க் போன முறை நாங்கள் பார்த்தோம், செலான் பேங்க் அப்ளிகேஷன். அப்போ செலான் பேங்க் இஷ்யூ பேங்காக இருந்து அந்த எல்சி ஒரு சைனா உள்ள ஒரு பேங்க்குக்கு நாங்கள் அனுப்புவோம். இப்போ எங்களுடைய தொடர்புபடுத்தும் வங்கி அல்லது கொரஸ்பாண்டன்ட் பேங்க் தான் அந்த அட்வைசிங் பேங்க். சரியா? நான் சொன்ன மாதிரி சில நேரம் உங்களுக்கு பயனாளியின் வங்கி, அதாவது ஏற்றுமதியாளரின் வங்கி உங்களுடைய தொடர்பு படுத்தும் வங்கியாக இல்லாத பொழுது சில நேரம் நீங்கள் அவருடைய வங்கிக்கு திரும்பி அந்த நாணய கடிதத்தை அறிவிக்க வேண்டி வரும். அப்ப நீங்கள் முதலாவது அறிவிக்கும் வங்கி ஃபர்ஸ்ட் அட்வைசிங் பேங்க் என்று சொல்லுவோம், முதலாம் அறிவிக்கும் வங்கி. பின்பு உமது தொடர்பு படுத்தும் வங்கி, அதாவது கொரஸ்பாண்டன்ட் பேங்க், ஏற்றுமதியாளர் நாட்டில் உள்ள ஏற்றுமதியாளரின் வங்கிக்கு மீண்டும் அறிவிக்கும் பொழுது அந்த ஏற்றுமதியாளரின் வங்கி இரண்டாம் அறிவிக்கும் வங்கியாக கருதப்படும். சரியா? ஸோ ஒரு எல்சியில உங்களுக்கு ஒரு அட்வைசிங் பேங்க் இருக்கலாம், இல்லாட்டி 2 அட்வைசிங் பேங்க் இருக்கலாம். ரைட்? அதான் அட்வைசிங் பேங்க் உங்களுக்கு தெரியணும், அறிவிக்கும் வங்கி. அப்ளிகன்ட், நான் சொன்ன விண்ணப்பதாரி யார்? மீன்ஸ் த பார்ட்டி ஆன் ஹூஸ் ரிக்வெஸ்ட் த கிரெடிட் இஷ்யூஸ். ரைட்? யாருடைய கோரிக்கைக்கு அமைவாக ஒரு நாணய கடிதம் வழங்கப்படுதோ அந்த நபர் தான் யார்? விண்ணப்பதாரி. ரைட்? அப்போ நாங்கள் பார்த்தோம் யூஆர்சியில் நாங்கள் சொன்னோம் இறக்குமதியாளருக்கு டிராவிங், இங்க அப்ளிகன்ட். சரி, அப்போ இந்த சொற்பதங்கள் மிக முக்கியம். ரைட்? அவர் தான் உங்களுடைய இறக்குமதியாளர். பேங்கிங் டே மிக முக்கியமான ஒரு சொற்பதம், பேங்கிங் டே, அது வங்கி அலுவலக தினம். Banking day means a day on which a bank is regularly open at the place at which an act subject to these rules is to be performed. அப்ப இந்த UCP 600 விதிகளை பிரயோகிப்பதற்காக, ரைட்,
பொதுவாக வளமையாக ரைட் ஒரு வங்கி திறந்திருக்கும் பொழுது ரைட் தனது வங்கி நடவடிக்கைகளுக்காக திறந்திருக்கும் அந்த நாளை தான் நாங்கள் சொல்லுவோம் பேங்கிங் டே. சரியா? அப்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக சர்வதேச ரீதியாக ஒரு பேங்கிங் டேயாக கருதப்பட மாட்டோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே, திங்கள் முதல் வெள்ளி, அதிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டில் விடுமுறையாக இருந்தால் அங்க அது பேங்கிங் டேயாக கருதப்படாது. சரியா? பிறகு பெனிஃபிஷரி மீன்ஸ் த பார்ட்டி இன் whose favor credit is issued. ரைட்? எந்த நபரின் பெயரில் ஒரு நாணய கடிதம் வழங்கப்படுதோ அந்த நபர் தான் நாங்கள் சொல்லுவோம் பயனாளி, அதாவது ஏற்றுமதியாளர். யூஆர்சியில பார்த்தோம் ஏற்றுமதியாளர் டிராவர் என்று சொன்னோம், அல்லது பிரின்சிபல். ரைட்? பிரின்சிபல் இங்க உங்களுக்கு பெனிஃபிஷரி. சரியா? கம்ப்ளைங் பிரசன்டேஷன். ரைட்? கம்ப்ளைங் பிரசன்டேஷன் தான் தெரியும். கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷன் இணங்கிய சமர்ப்பிப்பு. ரைட்? இது பொதுவா உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல கேட்டது. இணங்கிய சமர்ப்பிப்பு என்றால் என்ன? உறுப்புரை 2ற்கு அமைவாக. As per Article 2 of UCP 600, what is meant by compliant presentation கேட்பாங்க. அதாவது இணங்கிய சமர்ப்பிப்புண்டா என்னன்னு கேட்பாங்க. சரியா? உங்களுக்கு தெரியணும் compliant presentation means a presentation that is in accordance with the terms and conditions of the credit. இங்க 3 முக்கியமான கான்செப்ட்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷனை வரைவிலக்கணப்படுத்த சொன்னால் இந்த 3 விடயங்களும் உங்களுடைய விடையில் உள்ளடக்கப்பட வேண்டும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? முதலாவது என்ன சொல்லுது? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கிரெடிட். ஒரு நாணய கடிதத்தின் நியதிகளும் நிபந்தனைகளும். applicable provisions of these rules. Right? அதாவது இந்த UCP 600க்கு அமைவாக பிரயோகிக்கப்படும் சில நடைமுறைகள், provisions. Right? And international standard banking practice. நான் சொன்ன உங்களுக்கு ISBP. இந்த சுருக்கம் ISBP. நான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் பிராக்டிஸ். அதாவது சர்வதேச வங்கி நடைமுறைகளின் ஒரு நியமம். சரியா? நான் சொன்னது உங்களுடைய எக்ஸாமுக்கு சிலபஸ்ல உள்ளடக்கப்படாத ஒரு பாடப்பரப்பு ISBP. இதுக்குன்னு வேற ஒரு ICC பப்ளிகேஷன் இருக்கு. அதை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொதுவாக ஆவணங்களை பரிசோதிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ISBP தொடர்பான அறிவு இருக்க வேண்டும். உங்களுடைய வங்கியில் ஏற்றுமதி இறக்குமதி துறை சார் ஊழியர்களுக்கு இந்த UCP 600 உடன் இந்த ISBP தொடர்பான பூரண அறிவும் இருத்தல் வேண்டும். ரைட்? அப்ப இணங்கிய சமர்ப்பிப்பு என்றால் ரைட் ஒரு சமர்ப்பிப்பு, அதாவது பிரசன்டேஷன், ஒரு சமர்ப்பிப்பு. என்ன பிரசன்டேஷன்? டாக்குமெண்ட்ஸ் பிரசன்டேஷன், அதாவது ஆவணங்களின் சமர்ப்பிப்பு. அது இணங்கிய சமர்ப்பிப்பாக எப்ப கருதப்படும்? இந்த 3 நியதிகளுக்கு அமைவாக. Terms and conditions of the credit, UCP 600 rules and ISBP. இந்த 3க்கும் அமைவாக ஒரு ஆவண சமர்ப்பிப்பு நடைபெறும் பொழுது அந்த ஆவண சமர்ப்பிப்பு இணங்கிய சமர்ப்பிப்பாக கருதப்படும். Confirmation means a definite undertaking of the confirming bank, in addition to that of the issuing bank, to honor or negotiate a compliant procedure. நான் போன ஒரு LC அப்ளிகேஷன் சொன்ன கன்ஃபர்மேஷன் என்ன? மிக முக்கியம். உறுதிப்படுத்தல். சரியா? உறுதிப்படுத்தல் உங்களுக்கு தெரியும். ஒரு உறுதிப்படுத்தும் வங்கியினால் ரைட் கட்டாயமாக வழங்கப்படும் ஒரு உத்தரவாதம், டெஃபினிட் அண்டர்டேக்கிங். ரைட்? உறுதியாக வழங்கப்படும் ஒரு உத்தரவாதம். எது தொடர்பாக? கொடுப்பனவு தொடர்பாக. ரைட்? எப்ப அந்த கொடுப்பனவு? இணங்கிய சமர்ப்பிப்பின் கீழ் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும். ரைட்? இணங்கிய சமர்ப்பிப்பின் கீழ் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது ஒரு உறுதிப்படுத்தும் வங்கியினால் வழங்கப்படும் உறுதியான உத்தரவாதம் ஒரு வழங்கும் வங்கியின் உத்தரவாதத்திற்கு மேலதிகமாக. உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு LC இஷ்யூ பண்ற நேரம் இஷ்யூயிங் பேங்க், அதாவது வழங்கும் வங்கியின் உத்தரவாதம் எப்பொழுதும் இருக்கும்.
இங்க உறுதிப்படுத்தும் பொழுது, அந்த நாணய கடிதம் உறுதிப்படுத்தப்படும் பொழுது வழங்கும் வங்கிக்கு மேலதிகமாக வழங்கப்படும் இன்னொரு உத்தரவாதம். அப்ப இங்க ரெண்டு அண்டர்டேக்கிங் for the beneficiary, one from the issuing bank, other one from the confirming. அடுத்தது confirming bank, உறுதிப்படுத்தும் வங்கிண்டா என்ன? Means the bank that adds confirmation to a credit upon the issuing bank's authorization or request. Right? நான் சொன்னேன் போன முறை LC அப்ளிகேஷன் ஃபில் பண்ற நேரம் உங்களுக்கு ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஃபீல் 49ல இருக்கும். நாங்கள் கன்ஃபார்மா வித்தவுட்னு சொல்லுவோம். அது உறுதிப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது தேவையில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இரண்டு வகையான நாணய கடிதம், அதாவது ஒன்று கன்ஃபார்ம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அல்லது அன்கன்ஃபார்ம் லெட்டர் ஆஃப் கிரெடிட். கன்ஃபார்ம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்றால் உறுதிப்படுத்தப்பட்ட நாணய கடிதம், அன்கன்ஃபார்ம் லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்றால் உறுதிப்படுத்தப்படாத நாணய கடிதம். ஸோ அன்கன்ஃபார்ம் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல இஷ்யூங் பேங்கோட அண்டர்டேக்கிங் மட்டும்தான் இருக்கும். கன்ஃபார்ம் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல on top of issuing bank's undertaking, there is a second undertaking by the confirming bank. சரியா? அப்போ ஒரு வழங்கும் வங்கியின் ரைட் அதிகாரத்துடன் ரைட் அல்லது வேண்டுகோளுக்கு அமைவாக ஒரு நாணய கடிதம் உறுதிப்படுத்தப்படும். ரைட்? சில நேரம் நாங்கள் போடுவோம் மே அட், ஒன்று கன்ஃபார்ம், ரெண்டாவது வித்தவுட், மூன்றாவது மே அட். அதாவது மே அட்ன்னு சொல்றது பயனாளி அதாவது ஏற்றுமதியாளருக்கு தேவை ஏற்படின் உறுதிப்படுத்தப்படலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் மூன்று விதமான சொற்பதங்களை பாவித்து அந்த உறுதிப்படுத்தல் தொடர்பாக நாங்கள் எல்சி இஷ்யூ பண்ணோம். உங்களோட பேங்க்ல நீங்கள் இம்போஸ்ட் டிவிஷன்ல ஒர்க் பண்றா உங்களுக்கு தெரியும், எல்சி இஷ்யூ பண்ற நேரம் நாங்கள் எப்படி இந்த கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட்டை போடுறோம். சரியா? இந்த கோவிடுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுடைய நாட்டின் கிரெடிட் ரேட்டிங்கும் குறைக்கப்பட்டதுடன் அதிகமான எல்சி இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டி ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன, ஏன் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ரைட்? அந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு எக்ஸாம்ல வாரது. உங்களுக்கு தெரியும் ஏன் கன்ஃபர்மேஷன் தேவை. ஒன்று வழங்கும் வங்கியின் தரம், ஏதாவது ஒரு வழங்கும் வங்கி தொடர்பாக ஏதாவது ஒரு சந்தேகம் பயனாளிக்கு ஏற்படும் பொழுது, அதாவது இஷ்யூங் பேங்க்ல தனக்கு பேமெண்ட் வருமா இல்லையா, அல்லது இஷ்யூங் பேங்க் இருக்கிற கண்ட்ரியில் ஏதாவது பிரச்சனைகள், ஒன்று பொலிட்டிக்கலி அல்லது எக்கானமிக்கலி அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஏதாவது ஒரு அந்த நாட்டில் அந்த வழங்கும் வங்கி உள்ள நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது நாட்டிலிருந்து தனக்கு கொடுப்பனவு பெறப்படுமா என்ற சந்தேகம் எழுப்பப்படும் பொழுது அந்த ஏற்றுமதியாளர் அந்த நாணய கடிதத்தை உறுதிப்படுத்தும்படி இறக்குமதியாளருக்கு வேண்டுகோள் விடுப்பு. சரியா? அப்ப இறக்குமதியாளர் வழங்கும் வங்கிக்கு அந்த வேண்டுகோளை விடுக்கும் பொழுது வழங்கும் வங்கி அந்த வேண்டுதலை தன்னுடைய தொடர்புபடுத்தும் வங்கி அல்லது கொரஸ்பாண்டன்ட் பேங்க், ரைட், அந்த வங்கி பின்பு ஒரு உத்தரவாதம் அளிக்கும் வங்கியாக தொழிற்படும் அல்லது உறுதிப்படுத்தும் வங்கியாக தொழிற்படும். இந்த கன்ஃபர்மிங் பேங்க் பொதுவாக ஏற்றுமதியாளரின் நாட்டில் உள்ள ஒரு வங்கி. பொதுவாக ஏற்றுமதியாளரின் உள்ள நாட்டிலே இருந்து ஒரு வங்கியிடம் இருந்து தான் இந்த உறுதிப்படுத்தலை அவர் கோரி நிற்பார். ஏன் உங்களுக்கு தெரியும், இஷ்யூங் பேங்க் இருக்கிற கண்ட்ரியில தான் பிரச்சனை. சரியா? திருப்பி கன்ஃபர்மேஷன் அந்த நாட்டில இருந்து வர்ற நேரம் அவருக்கு சில நேரம் பிரயோசனம் இருக்காது. சரியா? அவர் எப்பொழுதும் தன்னுடைய நாட்டில் உள்ள ஒரு வங்கியிடம் இருந்து அந்த ஆவண கடிதத்தின் கீழால உறுதிப்படுத்தலை வேண்டி நிற்பார். சரியா? Credit means any arrangement, however named or described, that is irrevocable and thereby constitutes a definite undertaking of the issuing bank to honor a compliant presentation. சரியா? இது மிக முக்கியம். Credit means any arrangement, however named or described. சரியா? அந்த நாணய கடிதம் எந்த வகையிலும் பெயரிடப்படலாம், ஆனால் என்னது, தட் இஸ் irrevocable, மிக முக்கியமான ஒரு சொற்பதம். அதாவது ரத்து செய்யப்பட முடியாத. ரைட்? உங்களுக்கு போன முறையும் ஒரு கேள்வி வந்திருக்கு, ரிவோக்கபிள் இரவோக்கபிளுக்குள்ள வித்தியாசம். சரியா? irrevocable என்றா என்ன? ரத்து செய்யப்பட முடியாது. நீங்கள் ஒரு நாணய கடிதத்தை வழங்கியவுடன் அதை ரத்து செய்யவோ அல்லது அதை மீள பெற்றுக்கொள்ளவோ
அல்லது ஏதாவது திருத்தங்களை மேற்கொள்ளவோ உங்களால் முடியும். அதாவது அந்த நாணய கடத்தில் உள்ள அனைத்து தரப்பினர்களும் விருப்பத்திற்கு அமைவாகத்தான் நீங்கள் அந்த நாணய கடிதத்தை ரிவோக் பண்ணலாம். மற்றும்படி எல்சி இஷ்யூயிங் பேங்க் அப்ளிகண்ட் ரிக்வெஸ்டுக்கு அமைவாக அந்த எல்சியை கேன்சல் பண்ணவோ ரிவோக் பண்ணவோ முடியும். இது இந்த UCP 600 மிக முக்கியமான ஒரு அம்சம். எல்லா எல்சியுமே நாங்கள் இப்போ இஷ்யூ பண்றது இர்ரிவோக்கபிள், ரத்து செய்யப்பட முடியாத நாணய கடிதங்கள். ரைட் ரைட். honor means திருப்பி the honor என்றத UCP article 2ல உங்களுக்கு டிஃபைன் பண்ணிருக்கு. to pay at site if the credit is available by site payment. கண்டதும் கொடுப்பனவுக்கு அமைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை கொடுப்பனவு செய்ய வேண்டும். to incur a deferred payment undertaking and pay at maturity if the credit is available by deferred payment. பிற்போடப்பட்ட கொடுப்பனவாக இருந்தால் அதை உரிய முதிர்வு திகதியில் அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ள. to accept a bill of exchange drawn by the beneficiary and pay at maturity if the credit is available by acceptance. அது ஏற்றுக்கொள்ளல் அடிப்படையில் இருக்குமாயின் அதை ஏற்றுக்கொண்டு உரிய முதிர்வு திகதியில் அதற்கான கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும். ஸோ இந்த honor இந்த 3 வகைகளில் ஏதாவது ஒரு விதமாக அந்த கொடுப்பனவு முறை அமையும். ஒன்று சைட் பேமெண்ட், அல்லது டிஃபர்ட் அண்டர்டேக்கிங், அல்லது எக்ஸெப்டன்ஸ். ஏற்கனவே கூறிய போல் இந்த டிஃபர்ட் பேமெண்ட்டுக்கும் எக்ஸெப்டன்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபர்ட் பேமெண்ட்ல இந்த டிராஃப்ட் இருக்கா, இந்த மாற்றுண்டியல் நாங்கள் கோர மாட்டோம். டிஃபர்ட் பேமெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு எல்சி ஒன்று இஷ்யூ பண்ணுற நேரம் நாங்கள் அந்த எல்சியில் டிராஃப்ட்ஸ் கால் பண்ண மாட்டோம். சரியா? அதே எல்சி ஒரு எக்ஸெப்டன்ஸ் பேசி ஏற்றுக்கொள்ளல் அடிப்படையில் நாங்கள் அந்த எல்சி ஓப்பன் பண்ண நேரம் நாங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கால் பண்ணுவோம். அதாவது மாற்றுண்டி. ரைட், மாற்றுண்டி உங்களுக்கு தெரியும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் இதில் டிஃபைன் பண்ணப்பட்டது. சரி, ஒரு முறை உங்களுக்கு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தொடர்பாக ஒரு MCQ எக்ஸாமில் வந்தது. ரைட். The issuing bank means the bank that issues the credit at the request of an applicant or on its own behalf. சரியா? issuing bank உங்களுக்கு தெரியும், வழங்கும் வங்கி. இதுப்பையும் இந்த வங்கிகளின் பெயர்கள் உங்களுக்கு தெரியும். URCல நாங்கள் பாவித்த வங்கிகளின் பெயரிலிருந்து வித்தியாசமான பெயர்கள் அங்க நாங்கள் பார்த்தோம். என்னது? ரெமிட்டிங் பேங்க், கலெக்டிங் பேங்க், பிரசன்டிங் பேங்க். இங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னது? கன்ஃபர்மிங் பேங்க், இஷ்யூயிங் பேங்க், அட்வைசிங் பேங்க், நாமினேட்டட் பேங்க். இதெல்லாம் வித்தியாசமான சொற்பதங்கள். முக்கியமாக இந்த சொற்பதங்களை பிரயோகிக்கும் விதம் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். குறிப்பாக இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ணாத, ரைட், நீங்கள் பிரான்ச்சஸ்ல ஒர்க் அல்லது டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றது கொண்டு உங்களுக்கு எக்ஸாம், இன்டர்நேஷனல் ட்ரேட் எக்ஸாம் சில நேரம் மிக கவனமாக இந்த சொற்பதங்களை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். இஷ்யூயிங் பேங்க்னா வழங்கும் வங்கி. மீன்ஸ் த பேங்க் தட் இஷ்யூஸ் அ கிரெடிட் அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் an applicant. உங்களுக்கு தெரியும், அப்ளிகண்டா இறக்குமதியாளர். இப்போ இறக்குமதியாளரின் வேண்டுகோளுக்கு அமைவாக ஒரு வங்கியினால் வழங்கப்படும் கடிதம் தான் அந்த நாணய கடிதம். அல்லது on its own behalf. இந்த நேரம் ஒரு பேங்க்குக்கு தனக்கு தேவையான கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணும். அப்போ என்ன செய்யும்? அந்த அப்ளிகன்ட் வந்து என்னது? நீங்கள் செலான் பேங்க்ல இருந்து உங்களுக்கு தேவையான இது இம்போர்ட் பண்ணனா அப்ளிகன்ட் செலான் பேங்க். பேங்க் ஆஃப் லோன் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணனா நீங்கள் அப்ளிகன்ட் பேங்க் ஆஃப் லோன். சில நேரம் நீங்கள் உங்களுக்கு சொந்த தேவைக்காக இறக்குமதி செய்யும் பொழுது அப்ளிகன்ட் என்னது? அண்ட் இஷ்யூயிங் பேங்க் ஒன் அண்ட் த சேம். இறக்குமதியாளரும் வழங்கும் வங்கியும் ஒரே நபராக தொழில். சரியா? உங்களுக்கு ஒரு கூற்றொண்டு தந்து போட்டு, MCQல கூற்றொண்டு தந்து போட்டு, இஷ்யூயிங் பேங்க் எப்பவும் வாடிக்கையாளரின் கோரிக்கைக்கு அமைவாகவே ஒரு நாணய கடிதம் வழங்கும் என்று தந்திருந்தால் என்னது? அந்த கூற்று பிழையானது. அதுக்குத்தான் இந்த UCP 600 ஆர்டிகல்ஸ் ஒவ்வொரு உறுப்புரையும் வேர்ட் பை வேர்ட், ரைட், ஒவ்வொரு சொற்பதங்களையும் நீங்கள் நுணுக்கமாக கற்க வேண்டும். முக்கியமாக உங்களுடைய பரீட்சையில் A எடுக்க வேண்டும் என்றால், ரைட், A தராதரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த UCP 39 ஆர்டிகல்ஸும் வேர்ட் டு வேர்ட்
ஆர்டிக்கல் டு ஆர்டிக்கல், சப் ஆர்டிக்கல் டு சப் ஆர்டிக்கல். ஒவ்வொரு உறுப்புரையும் ஒவ்வொரு உப உறுப்புரையும் ஒவ்வொரு சொற்பதங்களும் உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய விரல் நுனியில் இருக்க வேண்டும். சரியா? நெகோசியேஷன், பேரம் பேசு. இந்த நெகோசியேஷன், சைட் பேமெண்ட், ரைட், இது காலத்துக்கு காலம் நாங்கள் டிபேட் பண்ற சில இந்த கொடுப்பனவு முறைகள். ரைட், சில நேரம் நாங்கள் இந்த எல்சியும் ஸ்ட்ரக்சர் பண்ண நேரம் கன பேர் அதை லூஸ்லி நாங்கள் அதை பிரயோகிப்போம். அதால சில முரண்பாடுகளும் வரும். சரியா? அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ண நேரம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தெரிய வரும். ரைட் ரைட். இப்போ நெகோசியேஷன் மீன்ஸ் த பர்ச்சேஸ் by the nominated bank of drafts drawn on a bank other than the nominated bank. இந்த nominated bank நான் சொல்றது பரிந்துரைக்கப்பட்ட வங்கி. ரைட், nominated bank. And the documents under compliant presentation by advancing or agreeing to advance funds to the beneficiary or no before the banking day on which reimbursement is due to the nominated bank. அதான் நெகோசியேஷன், பேரம் பேசுதல். அதாவது நீங்கள் முன்கூட்டியே அந்த கொடுப்பனவை மேற்கொள்கிறீர்கள். ரைட். ஸோ nominated bank என்ன, பரிந்துரைக்கப்பட்ட வங்கி என்றால் means the bank with which the credit is available or any bank in the case of the credit available with any bank. சரி, அப்போ நாங்கள் எல்சியில் நாங்கள் சொல்லுவோம், நான் எல்சி அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன்னு சொன்னேன், எல்சி அவைலபிள், ரைட், வித் பை ஒன்று இருக்கும். அவைலபிள் வித் யாருடன், இந்த நாணய கடிதம் கிடைக்கப்படும், எந்த வகையில், ரைட், வித் whom, அதான் நீங்கள் சொல்லுவீங்க. வித் வந்து யுனைடெட் பேங்கா இருக்கலாம், இல்லாட்டி எனி பேங்க். அதான் சொல்லியிருக்கு, means the bank with which the credit is available or any bank in the case of a credit available with any bank. So any bank ன்னு போடும். எனி பேங்க் அந்த நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு வங்கியிடம் அந்த நாணய கடிதம் கிடைக்கப்பெறும். அப்போ ஏற்றுமதியாளருக்கு எந்த வங்கியிடம் போயிட்டு அந்த எல்சியை பிரசன்ட், அந்த எல்சிக்கு டாக்குமெண்ட்ஸை பிரசன்ட் பண்ணி நெகோஷியேட் பண்ணலாம். சரியா? ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு வங்கியை சொல்லியிருந்தால், ரைட், எல்சி அவைலபிள் வித் பேங்க் ஏ, சரியா, அப்ப பெனிஃபிஷரி அந்த பேங்க் ஏக்கு மட்டும்தான் போகணும். சரியா? அது நீங்கள் எல்சியில் குறிப்பிடப்படும் அந்த தகவலை பொறுத்து யார் நாமினேட்டட் பேங்க்னு உங்களுக்கு தெரிய வரும். ரைட். அடுத்த பிரசன்டேஷன் பெரிய முக்கியம் இல்லை. மீன்ஸ் either delivery of documents under credit to the issuing bank or nominated bank or the documents so delivered. ரைட், ஒன்று வழங்கும் வங்கிக்கோ அல்லது பரிந்துரைக்கப்பட்ட வங்கிக்கோ அந்த ஆவணங்களை சமர்ப்பித்தல் தான் பிரசன்டேஷன். பிரசன்ட் மீன்ஸ் the beneficiary bank or other party that makes a presentation. அது பயனாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு வங்கியாக இருக்கலாம், அல்லது வேறொரு தரப்பினராக இருக்கலாம். அப்போ இந்த ஆர்டிக்கல் 2 மிக முக்கியமானது. இந்த ஆர்டிக்கல் 2வில் குறிப்பிடப்பட்ட இந்த வரைவிலக்கணங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ வரைவிலக்கணம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் முக்கியமாக இந்த உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டவாறு நீங்கள் அந்த வரைவிலக்கணங்களை எழுத வேண்டும். ஆர்டிகல் 3 இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ரைட், சில சொற்பதங்களை நீங்கள் எவ்வாறு இன்டர்பிரிட் பண்றீங்க. சரியா? அது இந்த உங்களுக்கு தெரியும், இந்த யூசிபி 600 விதிகள் முழு உலக அளவிலும் வெவ்வேறு தரப்பினர்களால் பிரயோகிக்கப்படும். சில சொற்பதங்கள், சில வேர்ட்ஸை நாங்கள் முரண்பாடாக அதை பிரயோகிக்கலாம். சரியா? ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு மாதிரி அதை இன்டர்பிரிட் பண்ணலாம், ஜெர்மனியில் இருக்கிற ஒரு மாதிரி இன்டர்பிரிட் பண்ணலாம். பல்வேறு விதமாக இன்டர்பிரிட்டேஷன், ஒரு சொற்பதத்துக்கு பல்வேறு இன்டர்பிரிட்டேஷன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆர்டிக்கல் 3ல இந்த வேர்ட் யூஸ் பண்ணால் இப்படித்தான் நீங்கள் அதை கருத வேண்டும் என்று சொல்றதுதான் இந்த இன்டர்பிரிட்டேஷன். அது விளக்கங்கள். சரியா? ஒரு சொற்பதங்கள் எவ்வாறு நீங்கள் அந்த நாணய கடிதத்தில் பிரயோகிக்கிறீர்கள் அல்லது ஆவணங்களை பரிசீலிக்கும் பொழுது, ரைட், டாக்குமெண்ட்ஸை செக் பண்ற நேரம் எவ்வாறு அந்த வேர்ட்ஸை நீங்கள் இன்டர்பிரிட் பண்றீங்க, அது கட்டாயம் உங்களுக்கு தெரிய வரும். இதுவும் இந்த யூசிபி 600ல இருக்கிற ஒரு
பிரத்யேகமான ஒரு விசேட அம்சம் இந்த interpretation of these for the purpose of these rules. இதுல பாத்தீங்கன்னா the applicable words in a singular include the plural and in the plural include the singular. ஒருமை பன்மையாக எவ்வாறு நீங்கள் அந்த சொற்களை பிரயோகிக்கிறீர்கள். The credit is irrevocable even if there is no indication to that effect. சரியா? இது மிக முக்கியம். ஒரு நாணய கடிதத்தில் நீங்கள் இது ரத்து செய்யப்பட முடியாதுன்னு குறிப்பிடப்படாவிட்டாலும் ரைட் அந்த நாணய கடிதம் ரத்து செய்யப்பட முடியாதாக கருதப்படும். ரைட் நாங்கள் இப்போ இந்த யூசிபி எல்சி இஷ்யூ பண்ணது லேட்டஸ்ட் ரூல்ஸ் தான் போடுறது. அந்த ஸ்விஃப்ட் டைப்ல பாத்தீங்கன்னா MT7 ஸ்விஃப்ட்ல லேட்டஸ்ட் ரூல்ஸ். லேட்டஸ்ட் ரூல் உங்கள்கிட்ட அது யூசிபி 600. இப்போ யூசிபி 600 அமைவாக எல்லா நாணய கடிதங்களும் என்னது ரத்து செய்யப்பட முடியாது, irrevocable. அது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறகு டாக்குமெண்ட் சைன் ரைட் இந்த மாதிரி சில இதுகள் தந்திருக்கு. ரைட் பிறகு பாத்தீங்கன்னா branches of a bank in different countries are considered to be separate banks. உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் எடுத்தீங்கன்னா ரைட் உங்களுக்கு தெரியும் மெயின் ஆஃபீஸ் வந்து யூகே, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இஸ் யூகே பேங்க் ரைட். ஸோ இப்போ இலங்கையில் ஒரு பிரான்ச் இருக்கு, அது இலங்கையில் சில பிரான்ச்சஸ் இருக்கு, அது மாதிரி இந்தியாவில் பிரான்ச்சஸ் இருக்கு, தாய்லாண்டில் இருக்கும், நைஜீரியாவில் இருக்கும். உலகளாவிய ரீதியில் இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட கிளைகள் பிரான்ச்சஸ். ஆனாலும் அந்தந்த நாட்டில் அந்த கிளைகள் வெவ்வேறு வங்கிகளாக கருதப்படும். அது மிக முக்கியம். இந்த யூசிபி 600 உறுப்புரை 3 அமைவாக தெரியணும், வெவ்வேறு நாடுகளில் ஒரு வங்கியின் கிளைகள் வெவ்வேறு வங்கிகளாக கருதப்படும். Standard Chartered Bank Sri Lanka will be a separate bank from Standard Chartered Bank in Thailand. சரியா? இப்போ தாய்லாண்டில் அது ஒரு வேற வங்கியாக கருதப்படும், அது மாதிரி இலங்கையில் அது ஒரு வேற வங்கியாக கருதப்படும். சரியா? இப்போ இதுகள் தான் என்னது சில நேரம் அந்த கூற்றுகள் தந்து போட்டு உங்கள்கிட்ட கேட்கிறது. அப்ப இந்த ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் சில நேரங்களில் அந்த கூற்றை தெரிவு செய்யற நேரம் உங்களுக்கு விளங்கும். சில MCQ கேள்விகள் குறிப்பாக அந்த உருப்புரையை தந்து போட்டு இதற்கு அமைவாக இந்த கூற்று சரியா பிழையான்னு கேட்பாங்க. சரியா? branches of a bank in different countries are not considered to be separate banks. அப்படி தந்திருந்தால் அது அந்த கூற்று பிழை. சரியா? இப்ப தார கூற்று சரியா பிழையான்றது உங்களுக்கு தெரியறதுக்கு இந்த இன்டர்பிரேஷன்ஸ்ல என்ன சொல்லி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். அடுத்த terms such as first class, well known, qualified, independent official, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட உறுப்பினர்களால் சில ஆவணங்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். சரியா? உதாரணத்துக்கு a certificate of origin should be issued by a qualified person. உங்களுக்கு தெரியாது யார் qualified person, that well known person, right? so அந்த மாதிரி இந்த மாதிரி சொற்பதங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தால் to describe the issue of a document, ஒரு ஆவணத்தை ரைட் விநியோகிப்பது தொடர்பாக இந்த சொற்பதங்கள் கூறப்பட்டிருந்தால் any issue except the beneficiary to issue that document. சரியா? அதாவது ஏற்றுமதியாளர் தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நபர் அந்த ஆவணத்தை விநியோகித்திருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்ப பொதுவாக சில ஆவணங்களுக்கு தெரியும் ஏற்றுமதியாளர் விநியோகிப்பார், beneficiary issues the document, right? இந்த மாதிரி சொற்பதங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்கள் எல்சியில சொல்றீங்க the document should be issued by a competent person or competent authority. சரியா? அப்படி நீங்கள் ஒரு ஆவணத்தை கோரும் பொழுது ரைட் அந்த ஆவணத்தை ஏற்றுமதியாளர் தவிர்த்து ஏதாவது ஒரு நபர் இஷ்யூ பண்ணியிருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெனிஃபிஷியரி இஷ்யூ பண்ணா மட்டும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. हमारे unless required to be used in document words such as prompt, immediately, as soon as possible. இந்த மாதிரி சொற்பதங்கள் உடனடியாக immediately அதெல்லாம் நீங்க டிஸ்கிரியாட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஷிப்மெண்ட் டேட் எல்சி அப்ளிகேஷன் நான் படித்தேன், ஷிப்மெண்ட் டேட் உங்களுக்கு சொல்லியிருந்தா ஷிப்மெண்ட் ஷுட் பி டன் ப்ராம்ப்ட்லி, ஷிப்மெண்ட் ஷுட் பி டன் இமீடியட்லி. எப்போ இமீடியட்லி உங்களுக்கு தெரியுமா?
as soon as possible. ஷிப்மெண்ட் வந்து ஒரு டேட் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டுக்கு பிறகு வந்தால் ரைட் அது லேட் ஷிப்மெண்ட். நான் சொன்ன உங்களுக்கு டாக்குமெண்ட் செக் பண்ணல நாங்கள் எல்சியோட பார்ப்போம். நாங்கள் எல்சியில் சொல்கிறோம் ஷிப்மெண்ட் டேட் இது ரைட், அதுக்கு பிறகு வந்தால் லேட் ஷிப்மெண்ட். ஷிப்மெண்ட் ஷுட் பி டன் இமீடியட்லி ரைட். அப்போ அதை இப்போ இமீடியட்லி உங்களுக்கு எப்படி தெரியும் ரைட்? அவர் 2 ஷிப் பண்ணி போட்டு ஒரு கிழமைக்கு பிறகும் அவர் சொல்லலாம் இது இமீடியட்லி ஷிப் பண்ணு. சரி, அப்போ அந்த மாதிரி சொற்பதங்கள் பிரயோகிக்கப்பட முடியாது. அப்படி பிரயோகப்பட்டிருந்தால் அது எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்ரிகார்ட் பண்ணணும் ரைட். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்னோ அபவுட் அந்த மாதிரி சொற்பதங்கள் பாவித்திருந்தால் ரைட் உங்களுக்கு தெரியணும் பீரியட் ஆஃப் 5 calendar days நாட்காட்டி 5 நாட்காட்டி தினங்கள் ரைட் before until 5 calendar days after the specified date right. ஒரு குறிப்பிடப்பட்ட திகதி right க்கு both start and end dates included. முதல் திகதியும் இறுதி திகதியும் உள்வாங்கலாக நீங்கள் அந்த 5 நாட்காட்டி தினங்களை கருதலாம். சரியா? The shipment should be on or about அப்படி சொல்லி இருந்தால் on or about 15th May right. அந்த முன்னுக்கும் பின்னுக்கும் நீங்கள் என்னது 5 நாட்கள் எடுத்து போட்டு அந்த முதல் நாளையும் கடைசி நாளையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும். சரியா? இப்போ ஒன் அபவுட் இருந்தால் 5 calendar days உங்களுக்கு தெரியும். ஸ்பெசிஃபைட் டேட்ல இருந்து 5 நாட்கள் உள்ளடங்கலாகும். The words to, until, till, from and between உங்களுக்கு போன முறை வந்த கேள்வி ரைட். உடைய 2021 ரைட். வந்த 4வது கேள்வி, முதலாவது கேள்வியில 4வது உபகேள்வி ரைட். இதுல கேட்டது உங்களுக்கு இந்த கப்பலேற்றப்படும் காலம் பீரியட் ஆஃப் ஷிப்மெண்ட் ரைட். கேள்வி வந்திருந்தது எப்படி வந்திருந்த கேள்வி 2021 ஜனவரி முதலாவது கேள்வி 5வது உபகேள்வி. ஐசிசி நாணய கடிதங்களுக்கான சீரான வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகள் 2007 திருத்திய வெளியீடு இலக்கம் 600 UCP 600 3வது உறுப்புரையின்படி இப்ப நாங்கள் 3வது ஆர்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கப்பல் சரக்கு அனுப்பும் காலத்தை தீர்மானிக்கும் போது அதான் நம்முடைய ஷிப்மெண்ட் பீரியட் பின்வரும் எந்த சொல் குறிப்பிடப்பட்ட திகதியை விளக்குகிறது. இப்போ நீங்கள் டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்றீங்க எந்த சொல் இப்போ 4 தந்திருக்கு until, before, from, between right. until, before, from, between சரியா? சில நேரம் உங்களுக்கு தமிழ் சொற்பதங்கள் குழம்பலாம். அதுக்குத்தான் கட்டாயம் நீங்கள் இந்த ஆங்கில சொற்பதங்களை வடிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பவும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்திருந்தால் ஷிப்மெண்ட் பீரியடை கணிப்பிடுறதுக்கு நீங்கள் அந்த டேட்டை இது பண்ற நேரம் பிஃபோர் ஆஃப்டர் சொற்பதங்களை நீங்கள் விளக்களிக்க வேண்டும் ரைட். to, until, till, from and between அந்த மாதிரி சொற்பதங்கள் யூஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் அந்த திகதியை உள்வாங்க வேண்டும். சரியா? அப்ப ஷிப்மெண்ட் பீரியடை நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது ரைட் இந்த சொற்பதங்கள் யூஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் அவற்றை உள்வாங்க வேண்டும். பிஃபோர் அல்லது ஆஃப்டர் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் அந்த திகதியை விளக்களிக்க வேண்டும். சரியா? அது மிக முக்கியமானது. சரியா? உங்களுக்கு தந்த இந்த 5வது கேள்வியில விட உங்களுக்கு ஆவணம் முன்னாள் பிஃபோர் ரைட். இது நீங்கள் சும்மா அங்க போய் எழுதியலாம். ஆர்டிகல் 3ல சொல்லியிருக்கு அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு தெரியும் ரைட். பிஃபோர் ஆஃப்டர் வந்திருந்தால் ரைட் டேட்டா நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இல்லாட்டி ஃப்ரம் பிட்வீன் அந்த மாதிரி சொற்பதங்கள் பாவிச்சிருந்தால் டேட்டா இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இந்த 5 பதங்களுக்கும் நீங்கள் டேட்டா இன்க்ளூட் பண்ணணும். இந்த 2 பதங்களுக்கும் நீங்கள் டேட்டா எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இதுதான் நான் சொன்னேன் வேர்ட் டு வேர்ட் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸை படிக்கும். சரியா?
But the words from and after when used to determine a maturity date. ஒரு முதிர்வு திகதி உங்களுக்கு ஆவணங்கள் பெறப்பட்டு உதாரணம் சொன்னேன் acceptance basis ஏற்றுக்கொள்ளல் அடிப்படையில் நீங்கள் நாணய கடிதத்தை திறந்து அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கான கொடுப்பனவு எனது முதிர்வடையும் திகதி ரைட் அதை கணிப்பிடும் பொழுது அல்லது தீர்மானிக்கும் பொழுது நீங்கள் from after right from after இந்த டேட்ல இருந்து அல்லது இந்த டேட்டுக்கு பிறகு என்று சொல்லி இருந்தால் நீங்கள் அவற்றை விலக்களிக்க வேண்டும் ரைட் அந்த திகதியை நீங்கள் விலக்களிக்க வேண்டும் மிக முக்கியம் அதே மாதிரி சில நேரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஆஃப் அ மந்த் ஒரு மாதத்தின் முதலாம் பாதி இரண்டாம் பாதி அந்த வகையில் குறிப்பிட்டிருந்தால் நாணய கடிதத்தில் உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ண்டா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் சரியா செகண்ட் ஆஃப்ண்டா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் இங்க உங்களுக்கு யூசிபி ஆர்டிகல் 3 சொல்லுது ஃபர்ஸ்ட் ஆஃப் என்றால் ஃபர்ஸ்ட் டு த 15th ஆல் டேட்ஸ் இன்க்ளூசிவ் ஒரு மாதத்தின் முதலாம் திகதியில் இருந்து 15ஆம் திகதி வரை இரண்டு திகதிகளும் உள்ளடங்கலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்று கருதும் the shipment to be done first half of the month சரியா அப்ப நீங்க எல்சில சொல்றீங்க shipment to be done first half of the month உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன தெரியும் இப்ப நீங்க அதான் இன்டர்பிரேஷன் சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா சில நேரம் நீங்கள் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க வேறொரு நாட்டில் இருக்கிற வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவார் சரியா அப்ப எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 3 சொல்லுது ரைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்றால் ஒரு நாட்காட்டி ரைட் அதுல ஒரு மாதத்துல வர முதலாம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரை இரண்டு திகதிகளும் உள்ளடங்கலாம் முதலாம் தேதியும் இன்க்ளூடட் 15ஆம் தேதியும் உள்ளடங்கம் இடையில வர எந்த டேட்டும் இன்க்ளூட் 2 3 4 அப்படி 15ஆம் தேதி வரைக்கும் அனைத்து திகதிகளும் உள்ளடக்கப்படும் செகண்ட் ஹாஃப் என்றால் அடுத்த ஒரு நாள் இது 16 இருந்து அந்த மாதத்தின் இறுதி திகதி செகண்ட் ஹாஃப்னா நீங்கள் 30ஆம் தேதினு சொல்லிடலாம் இல்லை 31ஆம் தேதினு சொல்லலாம் ஏன் சில மாதங்கள்ல 28 சில மாதங்கள்ல 30 சில மாதங்கள்ல 31 அதுக்காகத்தான் 16ஆம் தேதியிலிருந்து அந்த மாதத்தின் இறுதி திகதி மேலும் அந்த இரண்டு நாட்களும் உள்ளடங்கலாம் ஆல் டேட்ஸ் இன்க்ளூசிவ் சரியா இந்த சொற்பதங்கள் மிக முக்கியம் ஒரு முறை இந்த கேட்ட மாதிரி அடுத்த முறை உங்களுக்கு கேட்கலாம் யூசிபி உருப்புரை 3 அமைவாக முதலாம் பாதி என்பதால் யாது விளங்குகிறீர் இப்ப 4 கூட்டுகளை தந்து போட்டு உங்களுக்கு கேட்கலாம் சரியா இந்த உருப்புரையில சொன்னது உங்களுக்கு கட்டாயம் தெளிவாக தெரிந்திருக்கும் பல மாதிரி the terms நீங்கள் எல்சியில beginning of the month or middle of the month or end of the month ஒரு மாதத்தின் தொடக்கம் அல்லது நடுப்பகுதி அல்லது இறுதி என நீங்கள் எல்சியில ஏதாவது சொற்பிரயோகங்களை யூஸ் பண்ணியிருந்தால் திருப்பி என்னது அதை எப்படி யூசிபி இன்டர்பிரேட் பண்ணது பிகினிங்டா முதலாம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதத்தின் அந்த இரண்டு தினங்களும் உள்ளடங்கலாக அனைத்து தினங்களும் முதலாம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் மிடில் என்றால் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி இன்க்ளூடிங் 11th and 20th எல்லா நாட்களும் எண்ட் ஆஃப் த மந்த் 21 அந்த மாதத்தின் கடைசி தேதி 21 30 31 பிப்ரவரியில் 28 29 28 29 ரைட் இப்போ இந்த ஆர்டிகல் 2 and 3 மிக முக்கியம் ஒன்று வரைவிலக்கணங்கள் ஒன்று விளக்கங்கள் டெஃபினிஷன்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் சரியா வரைவிலக்கணங்கள் என்ன சொல்லியிருக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்லியிருக்கு உங்களுடைய முதலாவது கேள்வியில அதிகமாக இந்த எக்ஸாம்ல இந்த ஆர்டிகல் 2 3 கூட கேட்குறேன் காரணம் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு சரியாக விடை தெரிஞ்சிருக்கும் ஆர்டிகல் 4 கிரெடிட் வெர்சஸ் கான்ட்ராக்ட்ஸ் நாணய கடிதங்களும் ஒப்பந்தங்களும் நாங்கள் இஷ்யூ பண்ற எல்சிஸும் உங்களுடைய விற்பனையாளருக்கும் கொள்வனவாளருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம் சரியா நாணய கடிதம் எதிர் ஒப்பந்தம்
சரியா? அப்ப இந்த ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது? A credit by its nature is a separate transaction from the sale of other country. Right? அந்த பயருக்கும் செலருக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தத்திலிருந்து ஒரு வேறுபட்ட கொடுக்கல் வாங்கல் தான் என்னது இந்த நாணய கிரெடிட். சரியா? இப்போ நாங்கள் இந்த கண்ட்ராக்டையும் எல்சியையும் கம்பேர் பண்ண முடியாது. சரியா? இரண்டும் வெவ்வேறுபட்ட உடன்படிக்கைகள். சரியா? கண்ட்ராக்ட் உண்மையில பார்த்தீங்கன்னா அது பயருக்கும் செலருக்கும் இடையில் உள்ள ஒரு விற்பனை ஒப்பந்தம். ஒருவருக்கு விற்பனை ஒப்பந்தம், மற்றவருக்கு கொள்வனவு ஒப்பந்தம். சரியா? சேல்ஸ் கண்ட்ராக்ட். அதுதான் முதலாக நடக்கிறது. என்ன, ஒரு ஏற்றுமதியாருக்கும் இறக்குமதியாருக்கும் இடையில நடக்கிற முதலாவது அந்த ஒப்பந்தம், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான அந்த ஒப்பந்தம் அந்த இரு தரப்பினருக்கும் இடையில் நடைபெறும். ரைட்? அந்த கண்ட்ராக்டுக்கு அமைவாக என்னது நீங்கள் எல்சி ஓபன் பண்ண போறீங்க. இந்த எல்சி வந்து திருப்பி என்னது அங்க எல்சி மேல யாரு, இஷ்யூயிங் பேங்குக்கும் பெனிஃபிஷியரிக்கும் இடையில உள்ள ஒரு கண்ட்ராக்ட். ரைட்? இப்போ மேலே எல்சியில நாங்கள் சொல்லுவோம் அப்ளிகண்ட் இஸ் நாட் அ பார்ட்டி. இறக்குமதியாளர் எல்சிக்கு கீழே ஒரு உறுப்பினராக கருதப்பட மாட்டார். காரணம், எல்சியில நாங்கள் எல்சி இஷ்யூ பண்றது பெனிஃபிஷியரி. இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணால், ப்ரெசென்ட் பண்ணால், நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன் ஒரு இணங்கிய சமர்ப்பிப்பாக கருதப்படும் பொழுது அந்த ஆவண கடிதத்தின் கீழான ஆவணங்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்படுமாதாக ஏற்றுமதியாளருக்கு என்னது அந்த வழங்கும் வங்கியால் வழங்கப்படும் ஒரு உத்தரவாதம். அங்க கண்ட்ராக்ட் பிட்வீன் த இஷ்யூயிங் பேங்க் அண்ட் த பெனிஃபிஷியரி. சரியா? இரண்டும் வெவ்வேறுபட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் என்பது உங்களுக்கு கட்டாயம் இந்த ஆர்டிகல் 4 பிரகாரம் தெரியும். Right? So on which it may be based, banks are in no way concerned with or bound by such contract. வங்கிகளுக்கு இந்த விற்பனை ஒப்பந்தம் தொடர்பாக எது விதமான போரல்களும் கிடையாது. நாங்கள் போய் அந்த கண்ட்ராக்டை செக் பண்ணவோ இல்லாட்டி அதில் என்னென்ன சொல்லியிருக்கின்றதை நாங்கள் அலசி ஆராய வேண்டிய அவசியம், even if any reference whatsoever to be included in the credit. Right? Consequently, the undertaking of a bank to honor, to negotiate or to fulfill any other obligation under the credit is not subject to claims or defenses by the applicant resulting from its relationship with the issuing bank or the beneficiary. The beneficiary can in no case avail itself of the contractual relationship existing between banks or between the applicant and the issuing bank. Right? An issuing bank should discourage any attempt by the applicant to include as an integral part of the credit copies of the underlying credit, pro forma invoice and the like. இது மிக முக்கியம். ரைட்? இந்த ஆர்டிகல் 4 உங்களுக்கு தெரிய வேண்டியது கிரெடிட் இஸ் செப்பரேட் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் தி கான்ட்ராக்ட். பிறகு உங்களுக்கு தெரிய வேண்டியது இஷ்யூயிங் பேங்க் should discourage any attempt by the applicant to include. சரியா? அப்போ சில நேரம் உங்களுடைய இறக்குமதியாளர் வந்து சொல்வார், நான் போன கிளாஸ்ல சொன்ன அப்ளிகேஷன் ஃபில் பண்ற நேரம் தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போய் எல்சியில இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சரியா? எல்சி வந்து நாங்களே ஒரு பேமெண்ட் மெக்கானிசம், ஒரு கொடுப்பனவு முறையை மேம்படுத்துவதற்காக பிரயோகப்படும் ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எல்சி. சரியா? சிம்பிள் மெக்கானிசம் ஃபார் பேமெண்ட் ஓன்லி. சரியா? அந்த எல்சியில போய் நாங்கள் என்னது பேமெண்ட்டை இவேட் பண்றதுக்காக சில நேரம் இறக்குமதியாக அந்த கொடுப்பனவை தவிர்ப்பதற்காக தேவையில்லாத எல்லாம் கொண்டு போய் எல்சியில போட சொல்லுவாங்க. ரைட்? அந்த மாதிரி கோரிக்கைகள் எழும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரி, அதாவது ஒரு விற்பனை ஒப்பந்தத்தை கொண்டு அப்படியே எல்சியில போடவோ இல்லாட்டி இந்த ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ் நான் சொன்னேன் பூர்வாங்க விலைப்பட்டியல், திருப்பியும் இதை பத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது இந்த முறை. ரைட்? இப்போ இந்த பூர்வாங்க விலைப்பட்டியல் என்னது, அங்க ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்ல சொல்லியிருந்த எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் எல்சியில போட மாட்டோம். சரியா? அப்படி அவர் கேட்டாலும் அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதான் சொல்லியிருக்கு, இஷ்யூயிங் பேங்க் ஷுட் டிஸ்கரேஜ். ரைட்? அது இம்போர்ட்டருக்கு சொல்லி அதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றதை நாங்கள் தவிர்க்கும். எனி அட்டெம்ப்ட் பை தி அப்ளிகன்ட் டு இன்க்ளூட், இறக்குமதியார் இன்க்ளூட் பண்ண சொல்லுவார். என்னவா? இன்டீகிரல் பார்ட் ஆஃப் தி கிரெடிட், ஒரு நாணய கடிதத்தின் ஒரு முக்கிய பாகமாக, இன்டீகிரல் பார்ட் ஆஃப் தி கிரெடிட் சொல்றது நாணய கடிதத்தின் முக்கியமாக பாகமாக நாங்கள் போய் ப்ரோஃபார்மா இன்வாய்ஸையும் சேல்ஸ் கான்ட்ராக்டையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது. இதுவா நாங்கள் எல்சி அப்ளிகேஷன் நான் சொன்னேன் உங்களுக்கு, முதலாவது கமர்ஷியல் இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் கீழே commercial invoice in one original 2 copies, right, as per pro forma invoice number and the date. இப்போ நாங்கள் பொதுவாக எல்சியில் சொல்றது
as per proforma invoice number and date. அந்த proforma invoice நம்பரே டேட்டும் மட்டும்தான் நாங்கள் எல்சியில் போடுறோம். மற்றபடி proforma invoice போட்டிருக்க அனைத்து விடயங்களையும் கொண்டு போய் நாங்கள் எல்சியில் போடுறது இல்லை. சரியா? இப்போ நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், பொருட்களின் விவரணங்கள். சரியா? அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ரைட்? நாங்கள் ஃபீல் 45 எல்சி டைப் பண்ண நேரம் ஃபீல் 45ல நாங்கள் டைப் பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ். அங்கே போய் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ல 100 ஐட்டம் இருந்தால் அந்த 100 ஐட்டம் போய் நாங்கள் அங்கே டைப் பண்றது இல்லை டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ். ரைட்? உண்டு இஷ்யூம் பேங்க்கு பெரிய தலையீடு. அப்புறம் அந்த டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கான டிஸ்கிரிபன்சிஸ் தரும். இதெல்லாம் தேவையில்லாத விடயம். ரைட்? அதுக்காக நாங்கள் பொதுவாக இறக்குமதியாளருக்கு சொல்றது அந்த பொருட்களின் விவரணத்தை பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன், தெளிவாகவும் சுருக்கமாகவும் அதை நாங்கள் எல்சியில போடுறதுக்கு மாதிரி அவர் எங்களுடைய அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணும். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ல இருக்கிற அனைத்தையும் நாங்கள் போட முடியாது. உதாரணத்துக்கு ஃபார்மசியூட்டிக்கல் ஐட்டம்ஸ், மருந்துகள். சரியா? ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ல இருக்க எல்லா மருந்துகளையும் ஒவ்வொரு மருந்தும் இந்த மருந்து இந்த மில்லிகிராம் இவ்வளவு போட்டு ப்ரைஸ் போட்டு அப்படியே எல்லாத்தையும் நாங்கள் எல்சியில டைப் பண்ண மாட்டோம். சரியா? ஃபார்மசியூட்டிக்கல் ஐட்டம்ஸ், ரைட்? ட்ரக்ஸோட பேரை போட்டு as per proforma invoice number and the date அதை போட்டா ரைட், அதுக்கேற்ற மாதிரி அங்க உங்களுக்கு இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ் வரும். சரியா? இது மிக முக்கியம். ஆர்டிகல் 4ல உங்களுக்கு இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். So different separate transaction altogether from the contract, right? And you should make every attempt to discourage, to include unnecessary details, தேவையில்லாத விடயங்கள். அதாவது ஒப்பந்தத்தில் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், பூர்வாங்க விளையாட்டுகள் தேவையற்ற விடயங்கள் நீங்கள் நாணய கடிதத்தில் சேர்த்துக் கொள்றதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள. சரியா? ரைட். அடுத்ததாக உருப்புரை 5, சின்ன ஒரு ஆர்டிகல். ரைட்? டாக்குமெண்ட்ஸ் வெர்சஸ் குட்ஸ், சர்வீசஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். ஆவணங்கள் எதிர், பொருட்கள், சேவைகள், நடத்தைகள். சரியா? இன்டர்நேஷனல் ட்ரேட்ல தெரியும், நீங்கள் ஓப்பன் அக்கௌண்டாக இருக்கலாம், அட்வான்ஸ் பேமெண்ட்டாக இருக்கலாம், கலெக்ஷனாக இருக்கலாம், எல்சியாக இருக்கலாம். வங்கிகள் ஆவணங்களை மட்டும்தான் கையாளும், பொருட்களையோ சேவைகளையோ நடத்தைகளையோ அல்ல. சரியா? இது பொதுவாக எல்லா கொடுப்பனவு முறைகளுக்கும் பொருந்தும். இங்க யூசிபியில ஆர்டிகல் 5 பிரகாரம் உங்களுக்கு தெரியும், பேங்க்ஸ் டீல் வித் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நாட் வித் குட்ஸ், சர்வீசஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். சிம்பிள் ஆர்டிகல். ஆர்டிகல் 6 மிக முக்கியமான ஒரு உறுப்புரை. ரைட்? இந்த உறுப்புரை 6 பிரகாரம் தான் ஒரு நாணய கடிதம் எவ்வாறு கிடைக்கப்பெறும், அவைலபிலிட்டி, அந்த நாணய கடிதத்தின் காலவாதியாகும் திகதி, எக்ஸ்பைரி டேட், and the place for presentation, right? அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இடம். இந்த 3 விடயங்கள் தொடர்பாக இந்த உறுப்புரையில் குறிப்பிடப்படும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், யூசிபி 600 உறுப்புரை 6ற்கு அமைவாக குறிப்பிடப்பட்டுள்ள 3 விடயங்களை பெயரிடுக. அதான் இந்த விடயங்கள்: ஒரு ஆவண கடிதம் கிடைக்கத்தக்க வழி, அவைலபிலிட்டி, அந்த நாணய கடிதத்தின் காலவாதியாகும் திகதி, எக்ஸ்பைரி டேட் ஆஃப் த எல்சி, ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இடம், பிளேஸ் ஆஃப் பிரசன்டேஷன். இந்த 3 விடயங்களை தான் இந்த ஆர்டிகல் 6 குறிப்பிடும். இதுலையும் சில முக்கியமானது உங்களுக்கு தெரியணும். மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல். ரைட்? உங்களுடைய எக்ஸாமில் கூட பார்ட் 2 கேள்வியில கேட்கப்படக்கூடிய ஒரு உறுப்புரை. பழக்கமே உங்களுக்கு தெரியணும், a credit must state the bank with which is available or whether it is available with any bank. LC application நாங்கள் போனவரை பார்த்தோம். availability, ஒரு நாணய கடிதம் கிடைக்கத்தக்க 4 வழிகள். இதே கேள்வி உங்களுடைய முதலாவது கேள்வியிலும் அடிக்கடி வாரது, அல்லது உங்களுடைய பார்ட் 2 கேள்வியிலையும் ஒரு பகுதியாக வரும். சரியா? அந்த 4 வழிகளும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஒன்று என்னது? சைட் பேமெண்ட்,
deferred payment, acceptance or negotiation. Right? கண்டதம் கொடுப்பனவு, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு, ஏற்றுக்கொள்ளல் அல்லது பேரம் பேசு. Right? A credit must not be issued available by a draft drawn on the applicant. இது ஒரு முக்கியமான விடை. ரைட்? ஒரு நாணய கடிதம் நாங்கள் வழங்கும் பொழுது, ரைட், அந்த மாற்றுண்டியல், ரைட், ஒரு விண்ணப்பதாரியின் வரையப்படுவதாக நாங்கள் அந்த எல்சி இஷ்யூ பண்ண முடியும். இது நாங்கள் யூஆர்சியில பார்த்தோம், ஞாபகம் இருக்குமா? ரைட், bill of exchange should be drawn on the drawee. இறக்குமதியாளர் மீது தான் அங்கு மாற்றுண்டியல் வரையப்பட வேண்டும். ஏன்? கலெக்ஷன்ல யானோட பார்ட்டி, வங்கிகளுக்கு கொடுப்பன தொடர்பான எந்த விதமான ஒரு கோரலோ கடமைப்பாடலோ இல்லை. ரைட்? அங்க டிராஃப்ட் எப்பவும் டிராவி மீது வரையப்படும். ஆனால் எல்சியில் கிரெடிட் மஸ்ட் நாட் பி இஷ்யூட் அவைலபிள் பை a draft drawn on the applicant. பொதுவாக நாங்கள் டிராஃப்ட் டிரா பண்றது எல்சி இஷ்யூயிங் பேங்க் மீது. ரைட்? Confirming bank ita, the draft should be drawn on a confirming bank. Issuing bank ita, the draft should be drawn on a issuing bank. So we should not draw the drafts on the applicant. அதாவது விண்ணப்பதாரி, இறக்குமதியாளரின் பெயரில் மாற்றுண்டியல் வரையப்பட கூடாது. இது முக்கியமாக இந்த ஆர்டிகல் 6 உங்களுக்கு தெரியும். சரியா? உங்களுக்கு ஆர்டிகல் எம்சிக்யூல அதுக்காக தான் இந்த உறுப்புரைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் தெளிவாக உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். யூசிபி 600 ஆர்டிகல் 6 உறுப்பை 6 தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது பிழையானது, எது தவறானது அல்லது எது உள்ளடக்கப்படாது. இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத 3 விடயங்களை தரலாம், தந்து போட்டு 4வது ஒன்று தருவாங்க இந்த ஆர்டிகல் 6ல கூறப்படாத விடை. இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது 4வது இல்லைன்னு தெரியும். மற்றும்படி நீங்கள் அங்க எக்ஸாம்ல போய் சும்மா ஒன்றுக்கு புல்லடி போடலாம். சரியா? ஆர்டிகல் 6 என்ன சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த ஆன்சரை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கு. சரியா? பொதுவாக அதிகமாக உங்களுக்கு ஆர்டிகல் 6ல சொல்ல அனைத்து விடயங்களையும் எழுத சொல்லி அப்படி கழிவு வர. சரியா? அந்த அளவுக்கு நீங்கள் படிப்பதாக இருந்தால் அது உங்களுக்கு அறிவுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய எக்ஸாம்லையும் நல்ல ஸ்கோப் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஆர்டிகல்ல சில பேருக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆர்டிகல் 6 ஒவ்வொரு உப உறுப்புரையும் தெரிஞ்சிருக்கும். சரியா? ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வர நேரம், ரைட், டாக்குமெண்ட்ஸ் தொடர்பாக ஏதாவது டிஸ்பியூட் வர நேரம் நீங்கள் அதை கவுண்ட் ஆர்கியூ பண்ணுவோம். அதுக்கு என்னது, உங்களோட வெப்பன் தான் இந்த யூசிபி 600 ISBP. இதில் இருக்கிற இந்த உறுப்புரைகள், உள்ளடக்கங்கள், கன்செப்ட்ஸ் எல்லாம் வடிவாக தெரிஞ்சிருக்கும். எப்படி நீங்கள் இன்டர்பிரேட் பண்றீங்க. சரியா? ரைட். அடுத்தது, கிரெடிட் மஸ்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பிரசன்டேஷன். எல்சி அப்ளிகேஷன் போனவங்க பார்த்தோம், ஒவ்வொரு நாணய கடிதத்திலும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கட்டாயம் நாணய கடிதம் சொல்லுவாங்க. இந்த எல்சி இந்த டேட்ல எக்ஸ்பயர் ஆகுது, யூ கான் லீவ் இட் ஃபார் ஓப்பன். ஒரு குறிப்பிட்ட திகதியில் அந்த நாணய கடிதம் காலவாதியாக வேண்டும். ரைட்? இந்த நாணய கடிதம் காலவாதி என்று சொல்றது என்னது? சமர்ப்பிப்பு, ஆவணங்களின் சமர்ப்பிப்பு தொடர்பாக. அதாவது எந்த டேட்டுக்கு முத அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எல்சியில் நீங்கள் 15 மார்ச் 2012 போட்டால் 15 மார்ச் அல்லது அதற்கு முதவாக அந்த ஆவணங்கள் அங்க சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 16ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டால் நாங்கள் அதை சொல்லுவோம் அந்த எல்சி வேலிடிட்டி இல்லை, எல்சி எக்ஸ்பயர். அன்லெஸ் நான் சொன்ன ஒரு விதிவிலக்கு அதை பார்ப்போம். ரைட்? பொதுவாக அந்த எக்ஸ்பயரி டேட்ல அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அந்த நாணய கடிதம் காலவாதியாக கருதப்படும். An expiry date stated for honor or negotiation will be deemed to be an expiry date for presentation. சரியா? The place of the bank with which the credit is available is the place for presentation. Right? The place for presentation of the credit available with any bank is that of any bank. The place of presentation other than the deficient bank is in addition to the place of the chain. Right? Okay. அடுத்த முக்கியமான விடயம், except as provided in subarticle 29A. முக்கியம். A presentation by or on behalf of the beneficiary
must be made on or before the expiry. சரியா? நாங்கள் மேல பார்த்தோம், right? The credit must state an expiry date for presentation. சரியா? அப்ப அந்த presentation, right, must be made on or before the expiry date. எல்சில குறிப்பிடப்பட்ட காலவாதியும் திகதி அன்று, அதான் on the expiry date or before. 15 March இண்டா நீங்க எல்சி அப்ளிகேஷன்ல 15 March அந்த டாக்குமெண்ட்ஸ் பெனிஃபிஷரி அவருடைய வங்கிக்கு சமர்ப்பிக்கலாம், அவருடைய நாட்டில் உள்ள வங்கிக்கு சமர்ப்பிக்கலாம், அல்லது அதற்கு முன்பாக on or before. Right? ஒரே ஒரு விதி விலக்கப்ப ஆர்டிகல் 29 ஆர்டிகல் 29ல பார்ப்போம். அது ஒரு வங்கி பார்த்தோம், பேங்கிங் டே. பொதுவாக ஒரு வங்கி அதன் கடமைகளுக்காக திறந்திருக்கும் பொழுதுதான் எனது பயனாளி எக்ஸ்போர்ட்டர் போய் டாக்குமெண்ட்ஸை பிரசன்ட் பண்ணலாம். அப்ப அவர் அந்த எக்ஸ்பைரி டேட் ஒரு நான் பேங்கிங் டே ஆக வரும் பொழுது, அல்லது பேங்க் க்ளோஸ் ஃபார் பிசினஸ், அந்த வங்கி மூடி இருக்கும் பொழுது எனது அவரால் அதை பிரசன்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஆட்டோமேட்டிக்கலி அந்த எக்ஸ்பைரி டேட் அடுத்த நாள், அடுத்த வங்கி அலுவலகத்தினங்கள், அடுத்த பேங்கிங் டேக்கு ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த ஆர்டிகல் 29 வந்து எக்ஸ்டென்ஷன் டு எக்ஸ்பைரி டேட்டை பத்தி கைக்கு, ரைட்? காலவாதியும் திகதி தன்னிச்சையாக நீடிக்கப்படும் தொடர்பாக இந்த உறுப்புரை 29 சொல்லுது. அப்ப ஆர்டிகல் 6ம் 29ம் நீங்கள் படிக்கிற நேரம் கோஆர்டினேட் பண்ணி படிக்கும். ஆர்டிகல் 6ஐயும் ஆர்டிகல் 29. சரியா? உங்களுக்கு இந்த சப் ஆர்டிகல் வரைக்கும் உங்களுக்கு போற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் என்றால் அட்லீஸ்ட் இந்த மெயின் ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 29, இந்த மெயின் ஆர்டிகல் நம்பரை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். ரைட்? ஆர்டிகல் 6ம் ஆர்டிகல் 29 தான் அந்த எக்ஸ்பைரி டேட்டை கனெக்ட் பண்ற ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 6 தான் சொல்லுது எக்ஸ்பைரி டேட் என்னன்னு சொல்லுது. ஆர்டிகல் 29ல அந்த எக்ஸ்பைரி டேட் எவ்வாறு எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். ரைட். ஆர்டிகல் 7 issuing bank undertaking, ஒரு வழங்கும் வங்கியின் உத்தரவாதம் தொடர்பாக, ரைட், அதன் கடமைப்பாடுகள் தொடர்பாக விவரிக்கும் ஆர்டிகல் தான் 7. இந்த 7ஐயும் 8ஐயும் நீங்கள் ஒன்றாக படிக்கலாம். 7 issuing bank and undertaking, ஆர்டிகல் 8 வந்து கன்ஃபர்மிங் பேங்க் அண்ட் அண்டர்டேக்கிங். தெரியும், இஷ்யூ பேங்க் அண்டர்டேக்கிங் அப்ப கம்ப்ளைங் பிரசன்டேஷன் பை த பெனிஃபிஷியரி, ஒரு ஏற்றுமதியால் அல்லது பயனாளியால் இணங்கிய சமர்ப்பிப்பு மேற்கொள்ளப்படும் பொழுது அந்த எல்சிக்குள்ள கொடுப்பனவை மேற்கொள்ளும் உத்தரவாதம் வழங்கும் வங்கியினால் வழங்கப்படும். அதே இணங்கிய சமர்ப்பிப்பு அந்த நாணய கடிதம் உறுதிப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் எனது உறுதிப்படுத்தும் வங்கிக்கு அதற்கான கொடுப்பனவுக்கான உத்தரவாதம் மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியா? ஆர்டிகல் 7ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூயிங் பேங்க் அண்டர்டேக்கிங்கை பத்தி சொல்லுங்க. எவ்வாறு டிராஃப்ட் இது பண்ணியிருந்தா இந்த மாதிரி கொடுப்பனவு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டும். ஆர்டிகல் 8 கன்ஃபர்மிங் பேங்க் அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஆர்டிகல் 8ல பாத்தீங்கன்னா, right, if a bank is authorized or requested by the issuing bank, நாங்கள் பார்த்தோம் ஆர்டிகல் 2 டெஃபினிஷன் கன்ஃபர்மேஷன் என்னது, ரைட், வழங்கும் வங்கியின் கோரிக்கைக்கு அமைவாக அல்லது அதன் அதிகாரத்திற்கு அமைவாக என்னது அந்த நாணய கடிதம் உறுதிப்படுத்தப்படும். அப்படி இஷ்யூயிங் பேங்க் ரிக்வெஸ்ட் பண்ற நேரம் அல்லது ஆத்தரைஸ் பண்ண நேரம், ரைட், if a bank is authorized or requested by the issuing bank to confirm a credit but is not prepared to do so, it must inform the issuing bank without delay and may advise the credit without confirmation. இது மிக முக்கியம். ரைட்? உங்களுக்கு இந்த முறை போன முறை வந்த கடைசி பேப்பர்ல ஆர்டிகல் 9 பத்தி ஒரு கேள்வி வந்தது. ரைட்? எஸ். இரண்டாவது கேள்வியில இரண்டாவது பகுதி ஆர்டிகல் 9, அதாவது அட்வைசிங் பேங்க் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி தொடர்பான ஒரு கேள்வி. அதே மாதிரி
உங்களுக்கு இந்த கேள்வி உங்களுடைய பரீட்சையில் கேட்கலாம். ரைட்? அது யூசிபி 600 உருப்புரை 8ற்கு அமைவாக உறுதிப்படுத்தல் தொடர்பாக உறுதிப்படுத்தும் வங்கியின் கடமைப்பாடு என்ன? இந்த சப் ஆர்டிக்கலை கோட் பண்ணி கேட்பாங்க. As per UCP Article 8, Sub-Article D, what is the responsibility of the confirming bank? Right? So, உங்களுக்கு தெரியணும், ஒரு வழங்கும் வங்கி உறுதிப்படுத்தும் வங்கியை அந்த ஆவண கடிதத்திற்கான உறுதிப்படுத்தல் கோரிக்கையை கோரும் பொழுதோ அல்லது அதற்கான அதிகாரத்தை வழங்கும் பொழுதோ அந்த வங்கி கோரிக்கை விடப்பட்ட வங்கி தன்னால் அந்த நாணய கடிதத்திற்கு உறுதிப்படுத்தலை மேற்கொள்ள விரும்பாவிட்டார். சரியா? இது உங்களுக்கு தெரியணும். நாங்கள் யூஆர்சிலையும் பார்த்தோம். ஒரு கலெக்ஷன், உங்களுக்கு கலெக்டிங் பேங்க், நீங்கள் கலெக்டிங் பேங்கா இருக்கிறீங்களா இலங்கையில், இப்போ சைனால இருந்து ரெமிட்டிங் பேங்க் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புது. கலெக்டிங் பேங்கா நீங்கள் அதை கட்டாயம் அந்த டாக்குமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண தேவையில்லை. ஹேண்ட்லிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பினால் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ரெமிட்டிங் பேங்க்குக்கு திருப்பி அனுப்பலாம். ரெமிட்டிங் பேங்க் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கட்டாயம் அந்த கலெக்ஷனை ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி தான் எல்சியிலே. ரைட்? நீங்கள் ஒரு எல்சியை அட்வைஸ் பண்ண சொல்லி அட்வைசிங் பேங்க்குக்கு அனுப்புறீங்க, அதாவது உங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க்கு. சரியா? அந்த அட்வைசிங் பேங்க் கட்டாயம் அந்த எல்சியை அட்வைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை, கட்டாய தேவைப்பாடு இல்லை. சரியா? தாங்கள் விரும்பினால் அட்வைஸ் பண்ணலாம், விரும்பாட்டி அட்வைஸ் பண்ணாமல் இருக்கலாம். நாங்கள் ஆர்டிகல் 9ல பார்ப்போம். அதே மாதிரித்தான் நாங்கள் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் பண்ற நேரம் அந்த வங்கி அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். அது அந்த வங்கியுடைய விருப்பம். ஆனால் என்ன செய்யணும், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாட்டி உடனடியாக ரைட் வழங்கும் வங்கிக்கு வந்து சொல்லணும், நாங்களால் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இல்லாட்டி ஏற்றுமதியாளருக்கு அந்த எல்சியை சும்மா அட்வைஸ் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ண. அதான் சொல்லியிருக்கு, if a bank is authorized or required by the issuing bank to confirm a credit but is not prepared to do so, நாங்கள் அதற்கு அந்த நாணய கடிதத்துக்கு உறுதிப்படுத்தலை மேற்கொள்ள தயார் நிலையில் இல்லாவிட்டால் அல்லது விரும்பாவிட்டால் it must inform the issuing bank without delay. இதுகள் தான் வங்கிகளுக்கு தேவையான அல்லது வங்கிகள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமைப்பாடு. அது நீங்கள் வங்கிகள் மேற்கொள்ளும் எந்த ஒரு வங்கி நடவடிக்கையாக இருக்கலாம், ஒரு வங்கியாளராக as a professional banker, right? Not only in trade, whether you are in credit or in branch banking or maybe in other ancillary departments. So is without delay. நீங்கள் செய்கிற எந்த ஒரு கர்மத்தையும் தாமதமின்றி செய்யும், right? According to good faith, right? According to your mindset, good faith. நீங்கள் உங்களுடைய கடமைகளை தாமதமின்றி செய்யும், ரைட்? அதாவது இன்னொருவருக்கு ரைட் நீங்கள் அந்த கொடுக்கல் வாங்கல்களை ஈடுபடும் பொழுது அந்த தரப்பினருக்கு ஏதாவது நட்டத்தை ஏற்படுத்தாத விதத்துக்கு நீங்கள் தாமதமின்றி உங்களுடைய கர்மங்களை செய்ய வேண்டும். அதை இங்கேயே கன்ஃபர்மிங் பேங்க் இருக்கிற ஒரு கடமைப்பாடு. கன்ஃபர்மிங் பேங்க் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண சொன்னால் அந்த வங்கி விரும்பாவிட்டால் அது கட்டாயம் வந்து இஷ்யூயிங் பேங்க் சொல்லணும், இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது அந்த பேங்க் கன்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா. சரியா? courtesy, ரைட்? எங்களுக்கு வந்து சொல்லணும், தாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்காக நாள் அந்த வங்கியோட கோவப்படவோ இல்லாட்டி அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தாங்கள் ஆக்ஷன் எடுக்கவோ முடியாது. அது அந்த வங்கியினுடைய விருப்பம். இது நாங்கள் இப்ப தற்பொழுது ஒவ்வொரு வங்கியும் எதிர்கொள்ளும் ஒரு பாரிய பிரச்சனை. எல்சியை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்போம். நிறைய வங்கிகள் எங்களுடைய கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் எங்களோட எல்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. காரணம் லிமிட்ஸ். அது எங்களுடைய வங்கிகளுக்கும்
அந்தந்த நாட்டில் உள்ள எங்களுடைய தொடர்படுத்தும் மையங்களுக்கு இடையில லிமிட்ஸ், எல்லைகள் உண்டு. கண்ட்ரி லிமிட்ஸ் சொல்லுவோம். அது வங்கி லிமிட்ஸ், பேங்க் லிமிட்ஸ் அண்ட் கண்ட்ரி லிமிட்ஸ். எங்களோட கண்ட்ரி லிமிட்ஸ் ஃபுல் ஆனபடியால் அல்லது உங்களுடைய வங்கி லிமிட்ஸ், பேங்க் லிமிட்ஸ் ஃபுல் ஆனபடியால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இன்று நாங்கள் பலவித சிக்கல்களுக்கு உட்பட்டிருக்கிறோம். சரியா? மெயின்லி எங்களோட கண்ட்ரி ரேட்டிங், ரைட்? அதனால கூட கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இன்னொரு படத்தில் எங்களோட இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இறக்குமதி தடைகள் கொண்டு வரப்பட்டதால், இறக்குமதிக்கான தடைகள் கொண்டு வரப்பட்டதால், மேலும் கூட எல்சிஸ் நாங்கள் யூஸ் அண்ட் ஸ்பேசிஸ் 90 நாட்கள் 180 நாட்கள் நாங்கள் எல்சி ஓபன் பண்ண நேரம் அந்த காலப்பகுதி வரைக்கும் எங்களுடைய லிமிட்ஸ் வித் அதர் பேங்க்ஸ் பிளாக் பண்ணிடும். எங்களோட லிமிட்ஸை நாங்கள் திருப்பி ரீயூஸ் பண்றதுக்கு காலம் எடுக்கும். இது இப்ப இருக்கிற ஒரு பாரிய சிக்கல். ரைட்? ஒவ்வொரு பேங்க்லையும் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல நாங்கள் எதிர்கொள்ற ஒரு சிக்கலாக இப்ப இந்த லிமிட்ஸ் பிரச்சனை. ரைட்? மேலும் கன்ஃபர்மேஷன். ரைட்? கூட பேங்க்ஸ் இப்ப கன்ஃபர்மேஷன் என்னது தெரியும். இஷ்யூங் பேங்க் அண்டர்டேக்கிங்க்கு மேலதிகமாக கன்ஃபர்மிங் பேங்க் வழங்குற ஒரு உத்தரவாதம். அவங்களுக்கு இப்ப இலங்கையில ஏதாவது ஒரு எங்களுடைய ஸ்டாண்டிங் நாங்கள் பேமெண்ட் செய்வோமா, எங்களுடைய இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸை நாங்கள் ஒழுங்கா செய்வோமா, அந்த ஒரு டவுட் வார நேரம் அவங்க அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ண விரும்ப மாட்டான். ஏன்? அது அவங்களுக்கு ஒரு அடிஷனல் ரிஸ்க். அவங்க ரிஸ்கை இவாலுவேட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த எல்சிஸை கன்ஃபார்ம் பண்ண. ரைட்? நாங்கள் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண விரும்பாவிட்டால் அந்த வங்கி உடனடியாக வந்து சொல்லணும் எங்களுக்கு நாங்கள் அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ண விரும்பவில்லை. அல்லது பெனிஃபிஷரிக்கு அந்த எல்சியை அட்வைஸ் பண்ணலாம் வித்தவுட் கன்ஃபர்மேஷன். அவங்க சொல்லுவாங்க பெனிஃபிஷரிக்கு நாங்கள் இந்த எல்சியை உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம் வித்தவுட் அவர் கன்ஃபர்மேஷன். ரைட்? இந்த ஆர்டிகல் 8D உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ஆர்டிகல் 9 மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் 9 தான் இந்த அட்வைசிங் பேங்க் தொடர்பாக கூறப்படும் ஆர்டிகல். அதுல தான் உங்களுக்கு உடைய லாஸ்ட் பேப்பர் 21 கொஸ்டின் நம்பர் 2 சப் கொஸ்டின் நம்பர் 2 அதாவது பார்ட் 2. ரைட்? ஒரு நாணய கடிதத்தை அல்லது ஒரு நாணய கடிதத்துக்கு ஒரு திருத்தத்தை அறிவுறுத்தும்படி ஒரு வங்கிக்கு வேண்டுகோள் விடுவிக்கப்பட்ட போதிலும் நாணய கடிதத்தின் வெளிப்படையான நம்பகத்தன்மை அல்லது திருத்தத்தை அல்லது அறிவுறுத்தலை குறித்து தன்னை திருப்திப்படுத்த முடியாவிட்டால் நாணய கடிதத்திற்கான ஐசிசி சீரான வழக்கங்கள் மற்றும் நடைமுறைகளின் 2007 ஆண்டு திருத்திய வெளியீடு இலக்கம் 600 உறுப்புரை 9F படி அத்தகைய வங்கி எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அவங்களுக்கு கேள்வி வார மாதிரி நேரா கொஸ்டின்ல ஆர்டிகல் 9 சப் ஆர்டிகல் F கோட் பண்ணி கேள்வி வருது. உங்களுக்கு ஆர்டிகல் 9 பத்தி ஒன்றுமே தெரியாமல், குறிப்பாக ஆர்டிகல் 9Fல என்ன கூறியிருக்குன்னு தெரியாமல் எழுத முடியாது. அட்லீஸ்ட் இந்த யூசிபி ஆர்டிகல்ஸ் நீங்கள் 3-4 முறை வாசிச்சு பார்த்திருந்தால், ரைட், ஏதோ ஒரு இடத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆர்டிகலை தந்துட்டார், சப் ஆர்டிகலையும் தந்துட்டார், ரைட், இந்த யூசிபி ஆர்டிகல்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கு. அப்ப அதுதான் உங்களுக்கு தேவை முக்கியம். உங்களோட எக்ஸாமினர் கேட்க மாட்டால் இதை தந்து போட்டு இதை இந்த ஆர்டிகல் இந்த சப் ஆர்டிகல் கேட்க மாட்டார். உங்களுக்கு எக்ஸாமினர் ஆர்டிகல்லையும் சப் ஆர்டிகல் தந்து போட்டு அதுல குறிப்பிடப்பட்ட விடயம்தான் கேட்குறேன். சரியா? உங்களுக்கு நான் சொன்ன இந்த மெயின் ஆர்டிகல்ஸ் ஹெட்டிங்ஸ் முதல் வடிவா தெரியும். ஒவ்வொரு ஆர்டிகல்லையும் ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது. அப்ப அது அட்லீஸ்ட் அது உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தால், ரைட், இந்த ஆர்டிகல் இப்படி சொல்லி இருக்கு, அந்த கன்செப்ட் உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கேள்வி வந்தது. ரைட்? இது கேள்வி பெருசா இருந்தாலும் ரைட், உங்களுடைய விடை அவ்வளவு பெரிதாக எழுத தேவையில்லை. ரைட்? அது குறிப்பிடப்பட்ட விடயம் சிம்பிள். அதை நீங்க எழுதினால உங்களுக்கு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி. இப்போ ஆர்டிகல் 9 என்ன சொல்லுது? ரைட்? என்னுடைய அட்வைஸும் இந்த UCP 600 பொதுவாக இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ணாதவங்க, ஸ்பெஷலி பிரான்ச்சஸ், ரைட்,
பிரான்ச்சஸ்ல இருந்து இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் கேள்விகள் செய்யறவங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரேட்ல ஒர்க் பண்ணாதவங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் பாஸ் பண்றது கட்டாயம். அந்த கணக்கு ரெண்டை நீங்கள் வடிவாக செய்தீர்கள் என்றால் ஆல்மோஸ்ட் நீங்கள் எக்ஸாம் இந்த முறை பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வியில 10 கேள்விகளும், முதலாவது கேள்வி கூட MCQ 5 மற்ற 5 வெகு சுலபமான கேள்விகள். ரைட் ரைட் நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒர்க் பண்ணாட்டியும் ரைட் ஈஸியாக செய்யக்கூடிய கேள்விகள். ரைட் இந்த 10 கேள்விகளுக்கும் மேல நீங்கள் 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்வி. இந்த முறை 10 கேள்வியும் இலகுவான கேள்வி. 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய இந்த முறை உங்களுக்கு பேப்பர்ல வந்துடும். சரியா? ரைட். அப்ப ஆர்டிகல் 9 அட்வைசிங் ஆஃப் கிரெடிட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். நாணய கடிதத்தை அறிவித்தல் மேலும் அமெண்ட்மெண்ட்ஸ் என்றால் திருத்தம் என்று சொல்வோம். ஒரு எல்சி ஓபன் பண்ணி போட்டு சில நேரம் அமெண்ட்மெண்ட்டே இருக்கா. எப்பவும் ஒரு எல்சிக்கு அமெண்ட்மெண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எல்சி ஓபன் பண்ணி எல்சிக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்தா அவ்வளவுதான். அந்த எல்சிக்கு நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் பே பண்ணணும். ரைட், அந்த எல்சி இஸ் ஃபுல்லி யூட்டிலைஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி பார்ஷியலி யூட்டிலைஸ் பண்ணி திருப்பி அடுத்த ஷிப்மெண்ட் வரலாம். ரைட். ஆனால் சில எல்சிஸ் உங்களுடைய வாடிக்கையாக இறக்குமதியால் தொடர்ந்து திருத்தி கொண்டிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ், அமெண்ட்மெண்ட் நம்பர் 1, அமெண்ட்மெண்ட் நம்பர் 2, அமெண்ட்மெண்ட் நம்பர் 3, அப்படி சில நேரம் 1-2 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், சில நேரம் 5-6 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா? சில நேரம் அமெண்ட்மெண்ட்ஸ் கூடிக்கொண்டு போன நேரம் மேலும் திருத்த முடியாத சந்தர்ப்பத்தில் திருப்பி அவர் அதை இது பண்ணி போட்டு புது எல்சி ஓபன் பண்ணுவார். சரியா? உங்களுக்கு தெரியணும் ஆவண கடித அதன் திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது பார்ப்போம். A credit and any amendment may be advised to a beneficiary through an advising bank. நாங்கள் பார்த்தோம். ரைட். இங்க வெவ்வேறு வங்கிகள் பார்த்தோம். இஷ்யூம் பேங்க்டா வழங்கும் வங்கி, கன்ஃபார்மிங் பேங்க்டா அந்த நாணய கடிதத்தை உறுதிப்படுத்தும். இப்ப அட்வைசிங் பேங்க் அந்த நாணய கடிதத்தை அறிவிக்கும் வங்கி. நீங்க அனுப்புற எல்சியை சைனாக்கு அனுப்புனா சைனா ஒரு பேங்க் அட்வைஸ் பண்ணணும் பெனிஃபிஷரி. நீங்கள் எல்சியை இந்தியாவுக்கு அனுப்பினால் இந்தியாவில் இருக்க பேங்க் பெனிஃபிஷரிக்கு அட்வைஸ் பண்ணணும். நாங்கள் ஒரு நாளும் எல்சியை டைரக்டா பெனிஃபிஷரிக்கு அனுப்பலாம். சரியா? நாங்கள் இப்போ அந்தந்த நாட்டில் உள்ள ஒரு வங்கியின் ஊடாகத்தான் நாங்கள் எல்சியை அட்வைஸ் பண்ணோம். சரியா? அதுக்காக கட்டாயம் அந்த அட்வைசிங் பேங்க் ஏற்றுமதியான நாட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூட சில நேரம் எங்களுக்கு இந்த இந்தியாவோட இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட பல வங்கிகளுக்கும் எங்களுக்கும் இந்த லிமிட்ஸ் பிரச்சனை. உண்மையிலே பெனிஃபிஷியரி பேங்க் வந்து உதாரணத்துக்கு ஆக்சிஸ் பேங்க் இந்தியா. ஆனால் எங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் இந்தியா இப்போ கன்ஃபார்ம் எல்சி கேட்குறாங்க. அப்போ நேராக நாங்களுக்கு அட்வைசிங் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இந்தியாவுக்கு எல்சி அனுப்ப முடியாது. இப்போ நாங்கள் செய்வோம் என்னது, எங்களுடைய கொரஸ்பாண்டன்ட் பேங்க் காமர்ஸ் பேங்க் ஜெர்மனி. அப்போ காமர்ஸ் பேங்க் ஜெர்மனிக்கு நாங்கள் எல்சி அனுப்பி சொல்லுவோம். அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி போட்டு எல்சியை ஆக்சிஸ் பேங்க்கு கூடாக பெனிஃபிஷரிக்கு அட்வைஸ். இப்போ அட்வைசிங் பேங்க் அப்போ ஏற்றுமதியான நாடு இருக்க வேண்டிய என்ற அந்த ஒரு நியதியும் இல்லை. அதான் உங்களுக்கு தெரியும். ரைட். பொதுவாக அட்வைசிங் பேங்க் நாங்கள் அந்தந்த நாட்டில் உள்ள வங்கியின் மூலமாக தான் நாங்கள் அட்வைஸ். இப்போ வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் உள்ள வங்கியோட உங்களுக்கு தொடர்பு இல்லை, அந்த நாட்டில் ஏதாவது ஒரு வங்கியிடம் உங்களுக்கு ஒரு தொடர்படுத்தும் அரேஞ்ச்மெண்ட், அதாவது நாங்கள் சொல்லுவோம் கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. சரியா? அப்போ அந்த எல்சி அங்கே அனுப்பணும், அங்கே உள்ள ஒரு பெனிஃபிஷரிக்கு அனுப்பணும். இப்போ நாங்கள் என்னது ஒரு 3ஆம் நாட்டுக்குள்ளால தான் அந்த எல்சியை நாங்கள் அந்த நாட்டில் உள்ள அந்த பெனிஃபிஷரிக்கு எல்சியை அட்வைஸ் பண்ண முடியும். அப்போ கிரெடிட் அண்ட் எனி அமெண்ட்மெண்ட் மே பி அட்வைஸ் டு பெனிஃபிஷரி த்ரூ அன் அட்வைசிங் பேங்க். பொதுவாக ஒரு அறிவிக்கும் வங்கியினூடாக நாங்கள் எல்சியை அட்வைஸ் பண்ணுவோம். An advising bank that is not a confirming bank advises the credit and any amendment without any undertaking to honor or negotiate. சரியா? பதங்க சொல்லுது ஒரு அறிவிக்கும் வங்கி if it is not a confirming bank, அது ஒரு உறுதிப்படுத்தும் வங்கியாக இல்லாமல் அந்த நாணய கடிதத்தை அறிவிக்கும் பொழுது கட்டாயம் என்னது அந்த நாணய கடிதத்தின் அல்லது அந்த திருத்தத்திற்கு அமைவாக ஆவணங்களை கொடுப்பனவு செய்யவோ நெகோசியேட் அதாவது பேரம் பேசவோ அந்த கடமைப்பாடு இல்லை. அட்வைசிங் பேங்குக்கு இருக்க ஒரே கடமைப்பாடு அந்த நாணய கடிதத்தை அறிவித்தல் மட்டும். அது உங்களை விளங்கும். ஆர்டிகல் 9ற்கு அமைவாக ஒரு அறிவிக்கும் வங்கியின் கடமைப்பாடு அந்த நாணய கடிதம் அல்லது திருத்தத்தை
அறிவித்தல் மட்டும்தான். பெனிஃபிஷியரி அதாவது பயனாளிக்கு அறிவித்தல் மட்டும்தான். அதன் கீழ் கொடுப்பனவை மேற்கொள்வதற்கான அந்த கடமைப்பாடு இல்லை. ஆனால் கன்ஃபர்மிங் பேங்கை பொறுத்த உங்களுக்கு தெரியும், அது இஷ்யூயிங் பேங்க் மாதிரியே ஒரு அண்டர்டேக்கிங், ஒரு வழங்கும் வங்கிக்கு ஈடான ஒரு உத்தரவாதத்தை உறுதிப்படுத்தும். வழங்கும் போது அது கட்டாயம் பேமெண்ட் செய்யும். ஆனால் அட்வைசிங் பேங்க்கு கொடுப்பனவு தொடர்பாக எந்த ஒரு நியதியும். ஆனால் உங்களுடைய அட்வைசிங் பேங்கே கன்ஃபர்மிங் பேங்காக தொழிற்பட்டால், உங்களுடைய அட்வைசிங் பேங்க் ஒரே பேங்க், கன்ஃபர்மிங் பேங்க்கும் ஒரே பேங்க், அப்ப அந்த அட்வைசிங் பேங்க் கட்டாயம் பே பண்ண. இந்த கூற்றுகள் தான் நீங்கள் வடிவா வழங்கிக் கொள்ளணும். இதுகளை தான் சில 4 கூற்றுகள் இருந்து போட்டு உங்களை குழப்பம். சரியா? எப்ப ஒரு அறிவிக்கும் வங்கி பயனாளிக்கு கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது பிள்ளை. இப்படி ஒரு கூற்று தந்திருந்தால் ஒரு அறிவிக்கும் வங்கி உறுதிப்படுத்தும் வங்கியாகவும் தொழிற்படும் நேரத்தில் கட்டாயம் பயனாளிக்கு கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும் இருந்தால் அது சரி. சரியா? அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளும். Right. B. By advising the creditor amendment, the advising bank signifies that it has satisfied itself as to the apparent authenticity of the credit amendment, and that the advice accurately reflects the terms and conditions of the creditor amendment. Right? இது மிக முக்கியம். By advising the creditor amendment, the advising bank signifies that it has satisfied itself as to the apparent authenticity. The apparent authenticity. அது வெளிப்படையான நம்பகத்தன்மை என்று சொல்லுவோம். Right? On the face of it. Apparent authenticity. Right? வெளிப்படையான நம்பகத்தன்மை. அதாவது நாங்கள் இஷ்யூயிங் பேங்க் இலங்கையிலிருந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாங்கள் எல்சியை ஸ்விஃப்ட் மூலம் அனுப்புற நேரம், ரைட், அந்த அட்வைசிங் பேங்க்கு அந்த எல்சி போற நேரம் அந்த அட்வைசிங் பேங்க் அதை ப்ரூவ் பண்ணணும், ரைட், இது ஒரு ஜெனுவின் எல்சி, இலங்கையில இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வர்த்தக வங்கி, ஒரு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ல இருந்து வந்த ஒரு ஜெனுவின் எல்சி, அப்பரண்ட் ஆத்தென்டிசிட்டி, ரைட். அந்த எல்சியை பார்த்தோன்னு தெரியணும், ரைட், இது ஒரு ஜெனுவின் எல்சி. அந்த எல்சியை நம்பி உங்களுடைய ஏற்றுமதியாளர் அதன் கீழ் பொருட்களை ஏற்றுமதி செய்து அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டை அட்வைசிங் பேங்க் தான் சொல்லணும் பெனிஃபிஷரிக்கு. பெனிஃபிஷரிக்கு தெரியாது, ஏன் எல்சி வாரது அட்வைசிங் பேங்க். இஷ்யூயிங் பேங்க்ல இருந்து எல்சி அட்வைசிங் பேங்க்கு போற நேரம் அட்வைசிங் பேங்க் தான் சொல்லணும் பெனிஃபிஷரிக்கு இது ஒரு ஜெனுவின் எல்சி, இலங்கையில இருந்து வந்த ஒரு ஜெனுவின் எல்சி, ரைட். ஸோ வி கேரண்டி த அப்பரண்ட் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த கிரெடிட்டோ. ஒரு ஆவண கடிதமாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின்தொடர்ந்து வரும் அந்த ஆவண கடிதத்துடன் தொடர்புடைய திருத்தங்களாக இருக்கலாம். சரியா? நாங்கள் பொதுவாக அதை சர்டிஃபை பண்ணி பெனிஃபிஷரி கொடுப்போம். சர்டிஃபை பண்ணி பெனிஃபிஷரி கொடுக்கிற பெனிஃபிஷரிக்கு தெரியும், ரைட், இது ஒரு ஜெனுவின் எல்சி, இது ஒரு ஜெனுவின் அமெண்ட்மென்ட், ரைட். accurately reflects the terms and conditions of it. அதாவது எல்சியில குறிப்பிடப்பட்ட நியதிகளும் நிபந்தனைகளும் அதே மாதிரி தாங்கள் பெற்றுக்கொண்டார்கள். இஷ்யூயிங் பேங்க் வழங்கின அதே எல்சியை தான் தாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஒரு விதமான மாற்றமும் இல்லை என்று அந்த ஒரு வெளிப்படுத்தலை கட்டாயம் அறிவிக்கும் வங்கி பயனாளிக்கு வழங்க வேண்டும். So an advising bank may utilize the service of another bank. Second advising. நான் சொன்ன முதல்ல ஏற்கனவே ஒரு எல்சியை நீங்கள் இஷ்யூ பண்ணி அட்வைஸ் பண்ண நேரம் ஒரு அட்வைசிங் பேங்க் இருக்கலாம் அல்லது 2 அட்வைசிங் பேங்க் இருக்கலாம். எப்ப 2வது அட்வைசிங் பேங்க் வரும்? நீங்கள் அனுப்புற உங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க் பெனிஃபிஷரியோட பேங்காக தொழிற்படாத சந்தர்ப்பம். அதாவது நீங்கள் அனுப்புவீங்க உங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க்குக்கு, பிறகு அதே நாட்டுல பெனிஃபிஷரியோட பேங்க்குக்கு நீங்கள் அனுப்புற நேரம் அந்த பெனிஃபிஷரியோட பேங்க் நாங்கள் சொல்லுவோம் செகண்ட் அட்வைசிங் பேங்க், இரண்டாம் அறிவிக்கும் வங்கி. இரண்டாம் அறிவிக்கும் வங்கி அதுவும் என்னது, எப்பொழுதும் ஒரு நாணய கடிதத்தின் கீழ் இரண்டாம் அறிவிக்கும் வங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் அனுப்புற அட்வைசிங் பேங்கே பெனிஃபிஷரியோட பேங்காக இருக்கலாம். அப்ப உங்களோட அட்வைசிங் பேங்க்கும் பெனிஃபிஷரி பேங்க்கும் ஒரே பேங்க், அப்ப அங்க ஒரு அட்வைசிங் பேங்க். நீங்கள் அனுப்புற பேங்க்கும் உங்களோட பெனிஃபிஷரி பேங்க்கும் வித்தியாசப்படுற நேரம் உங்களோட பெனிஃபிஷரி பேங்க், அதாவது எந்த பேங்க் கடைசியா பெனிஃபிஷரிக்கு அட்வைஸ் பண்ணுதோ அதை நாங்கள் சொல்லுவோம் செகண்ட் அட்வைசிங்.
Right? So an advising bank may utilize the service of another bank to advise the credit and any amendment to the beneficiary. By advising the credit or amendment, the second advising bank signifies that it has satisfied itself as to the apparent authority. அப்போ வந்து முதலாவது அட்வைசிங் பேங்க்கும் உங்களுக்கு அப்பரண்ட் ஒத்தென்டிசிட்டி, ரெண்டாவது அட்வைசிங் பேங்க்கும் சொல்லுது சிக்னிஃபை த சேம் அப்பரண்ட் ஒத்தென்டிசிட்டி. சரி, அப்ப இதுதான் மிக முக்கியம் அறிவுக்கும் வங்கியை பொறுத்தவரையில் அந்த அப்பரண்ட் ஒத்தென்டிசிட்டி. ரைட், அது ஒரு முறை உங்களுடைய முதலாவது கேள்வியில கூட கேட்டது. ரைட், அதாவது 4 விடைகளை தந்து போட்டு எம்சிக்குள்ள கேட்ட ஒரு கேள்வி. A bank utilizing the service of an advising bank or second advising bank to advise a credit must use the same bank to advise any amendments. இது மிக முக்கியமான ஒரு இது உங்களுடைய ஒரு 4 கூற்றுகள், ஒரு அறிவிக்கும் வங்கி தொடர்பாக 4 கூற்றுகளை தந்து போட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் செய்கிறது. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்ததா தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சரியான கூற்றை தெரிவு செய்ய. சரியா? அப்ப இங்க என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் இன்றைக்கு எல்சி ஓப்பன் பண்றீங்க. அப்போ எல்சி ஓப்பன் பண்ணுங்க எங்க? பேங்க் ஆஃப் சைனா இன் சைனா. பேங்க் ஆஃப் சைனாக்கு நீங்கள் எல்சி அனுப்புறீங்க. பேங்க் ஆஃப் சைனா தான் உங்களோட பெனிஃபிஷியரியும் பேங்க். அப்போ அட்வைசிங் பேங்க்கும் உங்களோட பெனிஃபிஷியரி பேங்க் ஒரே ஒரு வங்கி, பேங்க் ஆஃப் சைனா இன் சைனா. அப்போ நீங்கள் முதல் எல்சி அனுப்புறீங்க பேங்க் ஆஃப் சைனாக்கு. ரைட், அவங்களை அட்வைஸ் பண்றாங்க. ஓகே, அப்புறம் ஒரு 1 வீக்ல வந்து உங்களோட கஸ்டமர் சொல்றாரு, உங்களோட இம்போர்ட்டர் சொல்றாரு, தனக்கு இந்த எல்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், எக்ஸ்பைரி டேட்டையும் ஷிப் பண்ணுற டேட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அப்போ அது ஒரு அமெண்ட்மெண்ட், அந்த நாணய கடிதத்துக்கு மேற்கொள்ளும் ஒரு திருத்தம். அப்போ அந்த திருத்தத்தை அனுப்புற நேரம் உங்களுக்கு தெரியும், எல்சியை நாங்கள் இஷ்யூ பண்றது ஷிப்ல MT700 மெசேஜ் டைப், MT700. அந்த எல்சி கீழே திருத்தத்தை மேற்கொள்ற நேரம் நாங்கள் அனுப்புற மெசேஜ் வந்து MT707. MT707. ரைட், அந்த MT707 திருப்பி நாங்கள் அந்த எல்சி இஷ்யூ பண்ண அதே சேனலுக்குள்ளாக போவோம், அதே ரூட். நீங்கள் எந்த பேங்க்குள்ளால எல்சி அனுப்புனீங்களோ அதே ரூட்ல தான் நீங்கள் அந்த அமெண்ட்மெண்ட்டையும் அனுப்பும். அதான் சொல்லியிருக்கு. A bank utilizing the service of an advising bank or second advising bank to advise a credit must use the same bank to advise any amendments they have to. சரியா? இப்ப நீங்கள் முதல் பேங்க் ஏக்கு அனுப்பி பேங்க் பி தான் செகண்ட் அட்வைசிங் பேங்க், எல்சி போகுது பேங்க் ஏ, தென் பேங்க் பி, தென் த பெனிஃபிஷியரி. அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் போற நேரம் நீங்க அனுப்பணும் பேங்க் ஏக்கு, திருப்பி பேங்க் ஏ இருந்து பேங்க் பிக்கு போய் தான் பெனிஃபிஷியரிக்கு போகும். சரியா? சில நேரம் இப்ப இந்தியாவை எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா அவங்களோட பிராக்டிஸ் வந்து நாங்கள் செகண்ட் அட்வைசிங் பேங்க் போட்டாலும் நேரா அட்வைசிங் பேங்க் டிரெக்டா பெனிஃபிஷியரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது அந்த நாட்டில் உள்ள ஒரு நடைமுறை. அதுக்கு நாங்கள் போய் கேள்வி கேட்கலாது, ஏன் செகண்ட் அட்வைசிங் பேங்க் உள்ளாலும் நீங்க அனுப்பிடலாம். சரியா? அங்க பிராக்டிஸ் வந்து அட்வைசிங் பேங்க் டிரெக்டா பெனிஃபிஷியரிக்கு அனுப்புவேன். அவட பேங்க் பெனிஃபிஷியரி கஸ்டமர் இருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் செகண்ட் அட்வைசிங் பேங்க் போட்டாலும் அவங்க செகண்ட் அட்வைசிங் பேங்கை கூட அனுப்பாமல் நேரா பெனிஃபிஷியரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரியா? நேரா பெனிஃபிஷியரிக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா அவங்க அமெண்ட்மெண்ட்டையும் திருப்பி நேரா பெனிஃபிஷியரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. Right? If a bank is requested to advise a credit amendment but elects not to do so, it must so inform without delay the bank from which the credit amendment or advice has been. இதுவும் ஆர்டிகல் 8 நாங்க மேல பார்த்தோம். கன்ஃபார்ம் இன் பேங்க் கன்ஃபார்ம் பண்ண முடியாட்டி உடனே வந்து சொல்லணும், தாங்கள் கன்ஃபார்ம் பண்ண இல்ல, சும்மா அன்கன்ஃபார்மாக அட்வைஸ் பண்ணவும், இல்லாட்டி தாங்கள் கன்ஃபார்ம் பண்ண விரும்ப மாட்டேன்னு சொல்லணும். அதே மாதிரி தான் ஒரு அட்வைசிங் பேங்க் ஒரு எல்சி அட்வைஸ் பண்ண விரும்பாவிட்டால் உடனடியாக இஷ்யூங் பேங்க்கு வந்து சொல்லணும், தாங்கள் இந்த எல்சியையோ அமெண்ட்மெண்ட்டையோ அறிவிக்க விரும்பவில்லை. உங்களோட பேப்பர்ல வந்த கேள்வி இந்த ஆர்டிகல் 9F என்ன சொல்லுது? If a bank is requested to advise a credit or amendment but cannot satisfy itself as the apparent authenticity of the credit, the amendment or the advice. ஒரு அட்வைசிங் பேங்க் எல்சி ஒன்று வருது அல்லது அமெண்ட்மெண்ட் ஒன்று வருது, ரைட்? அப்ப அந்த எல்சி அல்லது அமெண்ட்மெண்ட்டை அதில் இருக்கிற அப்பரண்ட் ஒத்தென்டிசிட்டியை நீங்கள் ஊகிக்க முடியாவிட்டால்
அந்த மாதிரி கிளாஸுக்கு இப்போ கரண்ட் சார் மீட் ஆகி வருமா கண்டினியூ. ஓகே ரைட். அப்போ அந்த அப்பரண்ட் ஆத்தென்டிசிட்டி, அந்த நீங்கள் எல்சியோ அமெண்ட்மெண்ட்டையோ உங்களுக்கு நீங்கள் அறிவிக்கிற நேரம் அந்த அட்வைசிங் பேங்குக்கு அந்த வெளிப்படையான நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாமல் போனால் அல்லது தாம் திருப்தி அடையாவிட்டால் உடனடியாக அந்த இஷ்யூயிங் பேங்குக்கு வந்து சொல்லணும் தங்களால் அந்த எல்சியை அட்வைஸ் பண்ண முடியாது. ரைட். அதான் சொல்லுது. If a bank is requested to advise a creditor but cannot satisfy itself as to the apparent authenticity of the credit, the amendment or the advice, it must so inform without delay the bank from with the instructions that appear to be in sheets. சரியா? நீங்கள் சிம்பிளி சொல்லலாம், எனது வழங்கும் வங்கிக்கு போய் அந்த வங்கி சொல்லணும் தன்னால் இந்த நாணய கடிதத்தையோ திருத்தத்தையோ அறிவிக்க முடியாது. காரணம், தங்களால் அந்த உண்மைத்தன்மையை எனது உண்மைத்தன்மை தொடர்பாக திருப்தி அடைய முடியாத காரணத்தினால். மேலும் if the advising bank or second advising bank elects nonetheless to advise the creditor, இருப்பினும் ரைட், அந்த அறிவிக்கும் வங்கியோ அல்லது இரண்டாவது அறிவிக்கும் வங்கி அந்த நாணய கடிதத்தை அல்லது திருத்தத்தை பயனாளிக்கு அறிவிக்க விரும்பினால், ரைட், that it has not been able to satisfy itself as to the apparent authority of the credit, the amendment was, பயனாளிக்கு சொல்லணும், நாங்கள் அறிவிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த நாணய கடிதம் அல்லது திருத்தம் தொடர்பான உண்மை வெளிப்படையான உண்மைத்தன்மை அல்லது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாது. இதுதான் நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர். கேட்ட கேள்வி, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அட்வைசிங் பேங்க் என்ன செய்யும்? சரியா? அந்த வங்கியினால் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. சரியா? அப்போ ஒன்று நீங்கள் சொல்லணும், ஒன்று இஷ்யூயிங் பேங்க்கு போய் சொல்லணும் தங்களால் இதை உறுதிப்படுத்த முடியாதால் தாங்கள் இதை அட்வைஸ் பண்ண முடியாது. ரைட். தாங்கள் அதை அட்வைஸ் பண்ண விரும்பினால் பயனாளி அல்லது செகண்ட் அட்வைசிங் பேங்க்கு போய் சொல்லணும் தங்களால் இந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த முடியும். நாங்கள் அட்வைஸ் பண்ண மட்டும் செய்வோம், ஆனால் இருக்கிற அந்த அப்பரண்ட் ஆத்தென்டிசிட்டி தொடர்பான இந்த விதமான பொறுப்பு கூறலை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ரைட். ஆர்டிகல் 10 திருத்தங்கள். மேல ஆர்டிகல் 9ல பார்த்தோம், ஆவண கடிதத்தையும் திருத்தங்களையும் அறிவித்தோம். ரைட். ஆர்டிகல் 10 உங்களுக்கு ஞாபகம் வரணும், திருத்தங்கள். ரைட். ஒரு நாணய கடிதத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் தொடர்பாக கூறும் உறுப்புரை தான் யூசிபி ஆர்டிகல் 10. ரைட். இது மிகவும் முக்கியமான ஒரு ஆர்டிகல். ரைட். ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது? except as otherwise provided by article 38. பாப்போம். பிறகு 38வது ஆர்டிகல் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட், என்ன மாற்றத்தகு நாணய கடிதம் தொடர்பாக விளக்கும் உறுப்புரை தான் இந்த உறுப்புரை 38. ரைட். except as otherwise provided by article 38. அந்த 38 உறுப்புரைக்கு விதிவிலக்காக a credit can neither be amended nor cancelled without the agreement of the issuing bank, the confirming bank, if any, and the beneficiary. சரியா? வழங்கும் வங்கி அல்லது உறுதிப்படுத்தும் வங்கி அல்லது பயனாளியின் எனது முன் அங்கீகாரம் இல்லாமல் ஒரு ஆவண கடிதத்தை திருத்த முடியாது. எக்ஸெப்ட் விதிவிலக்கு உறுப்புரை 38. நாங்கள் அங்க பார்ப்போம், சில திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் டிரான்ஸ்ஃபரபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல. சரியா? பொதுவாக ஒரு ஆவண கடிதத்தை திருத்த முடியாது இந்த உறுப்பினர்களின் முன் அங்கீகாரத்தை பெற்று கொள்ளலாம். சரியா? பிறகு தந்திருக்க an issuing bank is irrevocably bound by an amendment as of the time it issues the amendment.
The confirming bank extends its confirmation to amendment and will be irrevocably bound as of the time of its advised amendment. The confirming bank may, however, choose to advise an amendment without exceeding its confirmation, and if so, it must inform the issuing bank without delay and inform the beneficiary. Right? அப்போ ஆவண கடிதத்தை திருத்தத்தை மேற்கொள்ள நேரம் அந்த வழங்கும் வங்கியின் என்னது அந்த கொடுப்பனவுக்கான உத்தரவாதம் மீண்டும் தக்க வைக்கப்படும். அதே மாதிரி அந்த ஆவண கடிதம் உறுதிப்படுத்தப்படும் பொழுது மேலும் அந்த திருத்தத்திற்கான உறுதிப்படுத்தலும் நீடிக்கப்படும். ஆனால் அந்த திருத்தத்திற்கு அமைவாக அதை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் அந்த திருத்தம் தொடர்பாக உறுதிப்படுத்தும் வங்கி உடனடியாக வழங்கும் வங்கிக்கு அறிவிக்க வேண்டும். Right? For the terms and conditions of the original credit will remain in force for the beneficiary until the beneficiary communicates his acceptance of the amendment to the bank that advised such amendment. சரியா? ஒரு ஆவண கடித திருத்தத்தை மேற்கொண்டாலும் ரைட் அந்த பயனாளி ஏற்றுக்கொள்ளும் வரையில் ரைட் அந்த ஒரிஜினல் கிரெடிட் தான் எனது எஃபெக்டிவாக இருக்கும். The beneficiary should give notification of acceptance or rejection of amendment. அந்த பயனாளி அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டாரா அல்லது அதை நிராகரித்தாரா என்பதை தெரிவிக்க வேண்டும். If the beneficiary fails to give such notification, a presentation that complies with the credit and to any not yet accepted amendment will be deemed to be notification of acceptance by the beneficiary of such amendment. As of that moment, the credit will be amended. இது ஒரு மிக முக்கியமானது ஆர்டிகல் 10C. ரைட்? உங்களுக்கு தெரியும் ஒரு நாணய கடிதத்திற்கு திருத்தத்தை பயனாளியின் அங்கீகாரம் இல்லாமல் திருத்த முடியாது. சில நேரம் உங்களுடைய அப்ளிகன் உங்களுடைய இம்போர்ட் வந்து எல்சி அமெண்ட் பண்ண சொல்லுவார். அப்ப நீங்களும் எல்சி அமெண்ட் பண்ணுவீங்க. ரைட்? அந்த அமெண்ட்மெண்ட் அங்கால போய் அந்த பயனாளி ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட முடியாது. சரியா? உங்களோட கஸ்டமர் வந்து அமெண்ட்மெண்ட் செய்ய போட்டு நீங்கள் அந்த அமெண்ட்மெண்ட்டை ஃபைல் பண்ணி போட்டு எல்சியில் வச்சு போட்டு ரைட் ரைட் நாங்கள் அமெண்ட் பண்ணிட்டோம் டாக்குமெண்ட்ஸ் வந்தா ரைட் அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அமைவாக தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண வேண்டும் என்ற நியதி இருக்கா. காரணம் அந்த அமெண்ட்மெண்ட்டை பெனிஃபிஷரி எக்ஸெப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த திருத்தத்தை பயனாளி ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். சரி, அப்ப அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லது நிராகரித்தார் என்பதற்கு ஒரு அறிவித்தலை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக பயனாளி உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டார் நான் இந்த அமெண்ட்மெண்ட்டை எக்ஸெப்ட் பண்ணிட்டேன் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்ப அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்றது எப்படி தெரியும்? A presentation that complies with the credit and to any not yet accepted. அது ஆவணங்களுக்கான சமர்ப்பித்தல். அந்த எல்சிக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ற நேரம் தான் உங்களுக்கு தெரியும் அவர் அந்த அமெண்ட்மெண்ட்டை எக்ஸெப்ட் பண்ணாரா இல்லையா. அப்ப நீங்கள் எல்சியோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுவீங்க அல்லது அமெண்ட்மெண்டோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுவீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவர் அமெண்ட்மெண்ட்டை எக்ஸெப்ட் பண்ணியிருக்காரா. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணவோ அல்லது அதை கம்ப்ளைண்ட் டாக்குமெண்ட்ஸாக கருத வரும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்பார்டிகல். A bank that advised an amendment should inform the bank from which it received the amendment of any notification of acceptance or rejection. Partial acceptance of amendment is not allowed. இது இன்னொரு முக்கியமான விடயம். திருத்தத்துக்குள்ள ஆர்டிகல் 10E. Partial acceptance of amendment is not allowed and will be deemed to be notification of rejection of the amendment. But ஒரு amendment ஒரு திருத்தத்துல நீங்க 5 திருத்தம் அதாவது amendment number 1 நான் சொன்னேன் அமெண்ட்மெண்ட் நம்பர் 1 MT707 நாங்கள் அனுப்பி வைப்போம் ஸ்விஃப்ட்ல. இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் நம்பர் 1ல உங்களோட அப்ளிகன் இம்போர்ட்டர் 5 திருத்தங்களை மேற்கொள்றார். ஒன்று எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்றார், ஷிப்மெண்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்றார், ரைட், குட்ஸோட டிஸ்கிரிப்ஷனை மாத்துறார், ரைட், மேலதுக்கு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கால் பண்றார், இல்லாட்ட ஒரு கண்டிஷனை மாத்துறார். அந்த மாதிரி 5 திருத்தங்களை மேற்கொள்றார். ஆனால் பெனிஃபிஷரி அதுல 3 எக்ஸெப்ட் பண்ணி போட்டு 2 ரிஜெக்ட் பண்றார். 3 எக்ஸெப்ட் பண்ணி போட்டு 2 ரிஜெக்ட் பண்றார். அப்ப அவர் எதை எக்ஸெப்ட் பண்ணிருக்காரு எதை ரிஜெக்ட் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும்னு தெரியும். சரியா? அப்ப UCP 600 சொல்லுது ஏலாம் அமெண்ட்மெண்ட் நம்பர் 1ல சொல்லியிருக்க அனைத்து அமெண்ட்மெண்ட்ஸையும் அவர் ஏற்றுக்கொள்ளணும் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணணும்.
அவர் அந்த பகுதி அளவில் ஏற்றுக்கொள்ள முடியும். அமெண்ட்மெண்ட் நம்பர் 1ல 3 ஏற்றுக்கொண்டு 2 ரிஜெக்ட் பண்ணிடலாம், அல்ல 2 ஏற்றுக்கொண்டு 3 ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரியா? ஆனா அமெண்ட்மெண்ட் நம்பர் 1 நம்பர் 2 அமெண்ட்மெண்ட் நம்பர் 1 ரிஜெக்ட் பண்ணி போட்டு அமெண்ட்மெண்ட் நம்பர் 2 அக்செப்ட் பண்ணார். அது வெவ்வேறு திருத்தங்கள். அவர் முதலாவது திருத்தத்தை அவர் முற்றாக நிராகரித்தார், இரண்டாவது திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு அமைவாக அவர் ஆவணங்களை சமர்ப்பித்தார். ஆனால் ஒரு திருத்தத்தில் பகுதி அளவு ஏற்றுக்கொள்ள இது மிக முக்கியமான ஒரு provision in amendment to the effect that the amendment shall enter into force unless rejected by the beneficiary within a certain time that we discussed. சரியா? அப்ப முதல் 10 உறுப்புடைகளை நாங்கள் பார்த்தோம். 11 அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லை. நீங்கள் 12 nomination, bank to bank reimbursements, examination of documents and complying presentation. Right. நான் இன்றைக்கு ஆர்டிகல் 15 வரைக்கும் பார்ப்போம். அடுத்த முக்கியமான ஆர்டிகல் நான் விளங்கப்படுத்துறது. எல்லா ஆர்டிகல்ஸையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை விரிவாக. 11, 12, 13 பார்ப்போம். பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வங்கிகளுக்கு இடையிலான மீள் கொடுப்பனவு பொறிமுறை, ரைட், அல்லது செயல்முறை, ரைட். ஆர்டிகல் 30 உங்களுக்கு தெரியும். நாங்கள் URR பார்த்தோம். URR 725 யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட். 17 உறுப்புரைகள் பார்த்தோம், 17 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். ரைட். இந்த மாதிரி கூட உங்களோட பேப்பர்ல ஒரு கேள்வி வந்துருக்கு, ரைட், URR தொடர்பாக. ரைட். இப்போ இங்க யூசிபிலையும் ஒரு பிரத்யேகமான ஆர்டிகல் இந்த பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட், ஆர்டிகல் 30. ரைட். என்ன சொல்லுது? The credit state that reimbursement is to be obtained by a nominated bank claiming on another party, the credit must state if the reimbursement is subject to the ICC rule for bank to bank reimbursement in effect to the date of issuance of the credit. இப்போ நாங்கள் எல்சியை ஷிப்ட்ல அனுப்புற நேரம் நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக லேட்டஸ்ட் UCP and URR rules. இந்த நாணய கடிதம் இறுதியான UCP விதிகளுக்கு அமைவாகவும் இறுதியான வங்கிகளுக்கு இடையிலான மீள் கொடுப்பனவு செயல்முறைகளுக்கு அமைவாகவும் விநியோகிக்கப்படும். லேட்டஸ்ட் உங்களுக்கு தெரியும் UCP 600, மாதிரி URR 725. அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. If a credit does not state the reimbursement is subject to the ICC rules for bank to bank reimbursements, the following apply. An issuing bank must provide a reimbursing bank with a reimbursement authorization that confirms the availability of the credit in the credit. The reimbursement authorization should not be subject to an expiry date. Right? இது மிக முக்கியம். நாங்கள் URRல பார்த்த ஞாபகம் இருக்கும். ஒரு reimbursement authorization MT 740 அனுப்புற நேரம் expiry date is not a mandatory part. அப்ப நீங்கள் காலவாதியாகும் திகதியை நீங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. Right? A claiming bank shall not be required to supply a reimbursing bank with a certificate of compliance. ஒரு நாணய கடிதத்தின் கீழ் அதற்கான கோரலை மேற்கொள்ளும் பொழுது கிளைம் அனுப்புற நேரம் நீங்கள் அதற்கான ஒரு என்னது சான்றிதழை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. An issuing bank will be responsible for any loss of interest together with any expenses incurred if reimbursement is not provided on first demand by a reimbursing bank in accordance with the terms and conditions of credit. சரியா? தெரியும் reimbursement நான் சொன்னேன். கிளைமிங் பேங்க் ரீம்பர்சிங் பேங்க்ல கிளைம் பண்ண நேரம் ரைட் இஷ்யூங் பேங்க் ஆத்தரைசேஷனுக்கு அமைவாக இந்த ரீம்பர்சிங் பேங்க் அந்த கிளைமை ஆனர் பண்ணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிளைமிங் பேங்குக்கு உரிய திகதியில் அது ஃபர்ஸ்ட் டிமாண்ட் முதலில் கோரல் மேற்கொள்ளப்படும் பொழுது அதற்கு அமைவாக கொடுப்பனவு மேற்கொள்ளப்படாது. அதனால் எழும் நட்டங்களில் இருந்து வழங்கும் வங்கி தப்ப முடியும். சரியா? அங்க ஏதாவது ஒரு கோரல் மேற்கொள்ளப்படும் பொழுது அந்த கோரல் உரிய விதத்தில் ரீம்பர்சிங் பேங்க் அதாவது மீளளிக்கும் வங்கியினால் மீள்நிரப்பும் வங்கியினால் செலுத்தப்படாவிடத்து அதற்கான பொறுப்பை வழங்கும் வங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த யூசிபியில கன ஆர்டிகல்ஸ் இந்த இஷ்யூங் பேங்குக்கு தான் அதிக அளவு கடமைப்பாடுகளை வழங்கியுள்ளது. காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த எல்சியில இஷ்யூங் பேங்க் தான் ஈற்றில் எல்லாத்துக்கும் பொறுப்பு கூறவர்.
ரைட்? ஏதாவது சார்ஜஸ் பே பண்ணாட்டியோ இல்லாட்டி அந்த கிளைம் உரிய விதத்தில் கொடுப்பனவு மேற்கொள்ளப்படாட்டியோ எல்லா டேமேஜஸ் லாஸும் கடைசியில் வழங்கும் வங்கி தான் பொறுப்பு கூறுவதாக இந்த கூடுதலான ஆர்டிகல்ஸ் அதற்கான விளக்கத்தை அளித்துள்ளது. ரைட். Reimbursing bank charges are for the account of the issuing bank. However, if the charges are for the account of the beneficiary, it is the responsibility of the issuing bank to so indicate in the credit and in the reimbursement. நாம் பார்த்தோம் MT 740 நான் சொன்னேன், ஒன்று சார்ஜஸ் கிளைம் அல்லது சார்ஜஸ் அவர். நீங்கள் MT 740 சார்ஜஸ் அவர்னு சொல்லி இருந்தால் ரீம்பர்சிங் பேங்க் பே பண்ற நேரம் கிளைமிங் பேங்கோட ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி போட்டு அவங்களோட சார்ஜஸை வந்து இஷ்யூங் பேங்க்ல கிளைம் பண்ணுவாங்க. நீங்கள் MT 740 கிளைம் போட்டிருந்தால் ரீம்பர்சிங் பேங்க் கிளைமிங் பேங்க்ல இருந்து வந்த கிளைமை பே பண்ண நேரம் உதாரணத்துக்கு $10,000 கிளைம் வந்தால் அதில் தங்கட $75 $100 சார்ஜஸ் இருந்தால் அதை டிடக்ட் பண்ணி போட்டு ரீம்பர்சிங் பேங்க் அந்த கிளைமை ஹோனர் பண்ணும். அப்போ ரீம்பர்சிங் பேங்க் சார்ஜஸ் வந்து அங்க கிளைமிங் பேங்க்ல இருந்து அவங்க கிளைம் பண்ணுவோம். அதை நீங்கள் MT 740 வடிவா சொல்லணும். அந்த ரீம்பர்சிங் பேங்க் உரிய சார்ஜஸுக்கு யார் பொறுப்பு, இஷ்யூயிங் பேங்கா அல்லது கிளைமிங் பேங்க்? An issuing bank is not relieved of any of its obligations to provide reimbursement if reimbursement is not made by the reimbursing bank on first term. சரியா? மீள்நிரப்பு வங்கியினால் முதலாவது கோரலின் பொழுது உரிய விதத்தில் அந்த கோரும் வங்கிக்கு கொடுப்பனவு மீள் நிரப்பல் மேற்கொள்ளப்படாவிட்டால் அதற்கு இறுதியில் வழங்கும் வங்கியே பொறுப்பு கூறும். அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன் நீங்கள் கொடுக்கிற நேரம் கவனமாக இருக்கும். எல்சி இஷ்யூ பண்ணி போட்டு நாங்கள் MT 740 அனுப்ப நேரம் விடயங்களை சரிவா ரீஇம்பர்சிங் பேங்க் அனுப்பணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் ரீஇம்பர்சிங் பேங்க் அந்த கிளைமிங் பேங்க்கு பேமெண்ட்டை செய்யும். ரைட்? ஆர்டிகல் 14 மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல், ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ரைட்? ஆவணங்களை பரிசோதிக்கும் பொழுது அதற்கான நியமங்கள் உறுப்புரை 14. ரைட்? மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல். பல விடயங்கள் இங்க கூறப்பட்டிருக்கு. முதலாவது விடயம், a nominated bank acting on its nomination or confirming bank, if any, and the issuing bank must examine a presentation to determine on the basis of the documents alone whether or not the documents appear on their face to constitute a compliant presentation. Compliant presentation நான் முதலே பார்த்தோம், இணங்கிய சமர்ப்பிப்பு. அப்போ ஒரு ஆவண கடிதத்தின் கீழ் இணங்கிய சமர்ப்பிப்பா என்பதை எப்படி நாங்கள் பார்ப்போம்? ஆவணங்களை பரிசோதிப்பது. சரி, இப்போ அந்த ஆவணங்களை பரிசோதிக்கின்ற என்னது? ஆன் த ஃபேஸ், அந்த ஆவணங்களின் முகத்தோற்றம். இன்வாய்ஸ் இருந்தா இன்வாய்ஸையும் எல்சியையும் பார்ப்போம். பில் ஆஃப் லேடிங் இருந்தா பில் ஆஃப் லேடிங்கையும் எல்சியையும் பார்ப்போம். பேக்கிங் லிஸ்ட் இருந்தா பேக்கிங் லிஸ்டையும் எல்சியையும் பார்ப்போம். அப்போ அந்தந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன கூறப்பட்டிருக்கோ அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் எல்சி ஞாபகம் இருக்கா? கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷன் ஆர்டிகல் 2 டிஃபைன் பண்ணியிருக்கு. ரூல்ஸ் ஆஃப் த எல்சி, டேர்ம்ஸ் ஆஃப் த எல்சி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த எல்சி, யூசிபி ஆர்டிகல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் பிராக்டிஸ். அந்த 3 விடயங்களையும் கருத்தில் கொண்டு அந்த ஆவணங்களை நீங்கள் செக் பண்ணுவீங்க, பரிசோதிப்பு. அதை பார்த்து கொண்டு தான் நீங்கள் சொல்லுவீங்களா அது கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷனா இல்லையா? மிக முக்கியமான nominated bank acting on its nomination, அது ஒரு பரிந்துரைக்கப்பட்ட வங்கி. confirming bank ஒரு உறுதிப்படுத்தும் வங்கி. if any and the issuing banks shall each அல்லது வழங்கும் வங்கி. ஒவ்வொரு வங்கிக்கும் நான் சொன்ன ஆவணங்களை பரிசீலிப்பதற்கு ஆகக்கூடியது 5 வங்கி அலுவலர்கள் தினம், மேக்சிமம் ஆஃப் 5 பேங்கிங் டேஸ். அப்ப following the day of presentation, ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட திகதியிலிருந்து அடுத்து வரும் நாளிலிருந்து ஆக கூடுதலாக 5 வங்கி அலுவலர்கள். following the day of presentation to determine if a presentation is compliant. அந்த ஆவணங்கள் இணங்கிய சமர்ப்பிப்பா, ஒரு நாணய கடிதத்தின் கீழ் இணங்கிய சமர்ப்பிப்பா என்று எப்ப தீர்மானிப்போம்? நெகோசியேட்டிங் பேங்குக்கு அல்லது நாமினேட்டிங் பேங்குக்கு உங்களோட பெனிஃபிஷரி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அவங்க எக்ஸ்போர்ட்டர் கொடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் 5 நாட்கள், இல்லாட்டி அந்த டாக்குமெண்ட்ஸ் கன்ஃபர்மிங் பேங்குக்கு வந்தால் கன்ஃபர்மிங் பேங்குக்கு வந்த நாள்ல இருந்து அந்த 5 பேங்கிங். கன்ஃபர்மிங் பேங்க்லயோ இல்லாட்டி நாமினேட் பேங்க்ல இருந்து இஷ்யூங் பேங்க் அந்த டாக்குமெண்ட்ஸ் பெறப்பட்டால் இஷ்யூங் பேங்க்கு கிடைக்கப்பட்ட நாள்ல இருந்து அடுத்து வரும் 5 வங்கி அலுவலர்கள் திறன்.
இது உங்களோட அடிக்கடி எம்சிக்யூல வாரது, ரைட்? மேக்ஸிமம் ஆஃப் 5 பேங்கிங் டேஸ். இது உங்களுடைய பழைய யூசிபி 500ல 7 டேஸா இருந்தது. இப்போ அந்த 7 பேங்கிங் டேஸ் 5 பேங்கிங் டேஸாக குறைக்கப்படும். அதற்காக நீங்கள் என்னது 5 நாள் வரைக்கும் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணாம வச்சிருக்கிறது இல்லை. அதாவது உங்களுக்கு வழங்கியது மேக்ஸிமம் 5 பேங்கிங் டேஸ். பொதுவாக எல்சிக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் வர நேரம் கூடிய அளவு உடனடியாக அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை பரீட்சித்து அந்த எல்சி கீழே கொடுப்பனவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆர்டிகல் 14B, the number of days, ரைட்? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். மேக்சிமம் ஆகக்கூடியது 5 பேங்கிங் டேஸ். உங்களுக்கு எம்சிக்யூல 4 விடைகள் தந்து போட்டு 5 பேங்கிங் டேஸ் அல்லது 5 கேலண்டர் டேஸ் என்று தரலாம். உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கணும், 5 பேங்கிங் டேஸ் வங்கி அலுவலர்கள் தினம். கேலண்டர் டேஸ் உங்களுக்கு கண்டினியூஸ்ல வர்றது. 5 பேங்கிங் டேஸ் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மற்றும் ஹாலிடேஸ் தவிர்த்து வர பேங்கிங் டேஸ், ரைட்? Presentation including one or more original transport documents. நாங்கள் பார்ப்போம் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் உருப்புரை 19ல இருந்து 25 வரைக்கும் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டோட வர டாக்குமெண்ட்ஸ், ரைட்? Presentation including one or more original transport documents subject to articles must be made by on or before the behalf of the beneficiary not later than 21 calendar days after the date of shipment. இதுவும் மிக முக்கியமான ஒரு உருப்புரை, ஆர்டிகல் 14C, ரைட்? இங்க பாத்தீங்கன்னா 21 நாட்காட்டி நாட்கள், ரைட்? 21 நாட்காட்டி நாட்கள். அப்ப நீங்கள் பொதுவாக எல்சியில குறிப்பிடப்படாவிட்டால் எப்ப டாக்குமெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணணும், ரைட்? ஷிப்மெண்ட்டுக்கு பிறகு என்று சொல்லி இருக்காட்டி ஆட்டோமேட்டிக்கலி அது 21 டேஸ் ஆக கருதப்படும், ரைட்? யூசிபிக்கு அமைவாக not later than 21 days after the date of shipment. நீங்கள் ஷிப்மெண்ட் செய்து 21 நாட்காட்டி நாட்களுக்குள் நீங்கள் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காரு. பிரசன்டேஷன் இன்க்ளூடிங் ஒன் or more ஒரிஜினல் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மூல போக்குவரத்து ஆவணங்கள் சப்ஜெக்ட் டு இந்த உருப்புரைகளுக்கு அமைவாக must be made by or on behalf of the beneficiary, பயனாளி அல்லது பயனாளி சார்பாக இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் as described in these rules, but in any event not later than the expiry date of the period. சரியா? ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து 21 நாட்களுக்குள் 21 நாட்காட்டி நாட்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனினும் அந்த ஆவண கடிதம் காலவாதியாகும் திகதிக்கு முன்பாக கட்டாயம் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முதல் டாக்குமெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணணும், ரைட்? ஷிப்மெண்ட் டேட்ல இருந்து உங்களுக்கு 21 நாட்காட்டி நாட்களுக்குள் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். Data in a document when read in context with the credit, the document itself and international standard banking practice need not be identical to but must not conflict with the data in the documents any other stipulation. இங்க நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண நேரம் இந்த டேட்டான்னு சொல்றது இப்போ இன்வாய்ஸ்ல ஒரு டேட்டா இருக்கும், பேக்கிங் லிஸ்ட்ல ஒரு டேட்டா இருக்கும், சர்டிஃபிகேட் ஆஃப் டேட்டா இருக்கும், சரியா? அங்க நாங்கள் ஒன்றுக்கொண்டு பொருந்துதான்னு பார்ப்போம். ஆனால் ஒன்றுக்கொண்டு முரண்பாட தகவல் இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் டாக்குமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ட், சரியா? இப்போ இன்வாய்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், பொருட்கள் தொடர்பான விவரணம் இன்வாய்ஸ்லையும் அங்க பிஎல்ஐயும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடா இருந்தால் அது என்னது, அங்க நான் சொல்லுவோம் ஆவணங்களுக்கு இடையில் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு. அதுவும் நாங்கள் ஒரு அந்த ஆவணங்கள்ல இருக்கிற பிழைகள் தவறுகளாக கருதப்பட்ட அந்த ஆவணங்களை நிராகரிப்போம். நான் சொல்லியிருக்கு டேட்டா இன் டாக்குமெண்ட், ரைட்? நீட் நாட் பி ஐடென்டிக்கல் பட் மோஸ்ட் நாட் கன்ஃபிளிக்ட் வித், நாட் பி ஐடென்டிக்கல். நான் சொன்ன ஏற்கனவே நான் சொன்ன கமர்ஷியல் இன்வாய்ஸ் நாங்கள் பார்ப்போம். ஆர்டிகல் 18 கமர்ஷியல் இன்வாய்ஸ்ல தான் பொதுவாக எய்சில குறிப்பிடப்பட்ட அந்த பொருட்களுக்கான விவரணங்கள் அப்படியே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குட்ஸ். அதே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குட்ஸ் மற்ற டாக்குமெண்ட்ஸ்ல அதே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முரண்பாடான வேறு பொருட்களின் விவரணங்கள் அங்க கூறப்பட முடியும். அதான் சொல்லியிருக்கு. In documents other than the commercial invoice, the description of the goods, services or performance, if stated, may be in general terms not conflicting with the description. இதான் சொல்லியிருக்கு, ரைட்? பொருட்கள் தொடர்பான விவரங்கள்
வர்த்தக விலைப்பட்டியல்ல தான் எனது அப்படியே இருக்கும். ஆனால் மற்ற ஆவணங்கள்ல பொதுவான டேர்ம்ஸ் இருந்தால் சரி. சரியா? But if a credit requires presentation of a document other than a transport document, insurance document, or commercial invoice, without stipulating by whom the document is to be issued or its data content, banks will accept the documents as presented if its content appears to fulfill the function of the required documents. Right? அப்போ போக்குவரத்து ஆவணம், காப்புறுதி ஆவணம் மற்றும் வர்த்தக விலைப்பட்டியல். ரைட்? இந்த ஆவணங்கள் தவிர்த்து வேறு ஆவணங்கள் யாரால் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படாத விடத்து நீங்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் சமர்ப்பித்த விதம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? ஆனால் இந்த 3 ஆவணங்களும் கட்டாயம் யாரால் இஷ்யூ பண்ணன்றது கட்டாயம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் பிஎல் பார்ப்போம். அது எப்படி எந்த மாதிரி நாங்கள் யார் இஷ்யூ பண்றது. இந்த 3 ஆவணங்களும் மிக முக்கியமானது. டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் கட்டாயம் யாருன்னு சொல்லணும் இஷ்யூ பண்றது. இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் யார் இஷ்யூ பண்றதுன்னு சொல்லணும். அது மாதிரி உங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் இன்வாய்ஸ் எப்பவும் பெனிஃபிஷியரி இஷ்யூ பண்ண வரும். ரைட். Document presented but not required by the credit will be disregarded and may be returned to the presenter. சரியா? டாக்குமெண்ட் presented but not, நீங்கள் எல்சில ஒரு டாக்குமெண்ட்டை கேட்கல, ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. என்ன செய்யலாம்? நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த ஆவணங்களை சமர்ப்பித்தவருக்கு அதை ரிட்டர்ன் பண்ணி. If a credit contains a condition without stipulating the document to indicate compliance with the conditions, bank will deem such condition is as not stated in will disregard. அதாவது சில நேரம் நீங்கள் ஒரு எல்சியில் கண்டிஷன் ஒன்று போடுவீங்க. நான் பொதுவாக தெரியும் டாக்குமெண்ட்ஸ் கால் பண்ணுவோம், அது பிறகு கண்டிஷன்ஸ் போடுவோம். அப்போ நீங்கள் சும்மா ஒரு கண்டிஷனை போட்டுட்டு அந்த கண்டிஷன் தொடர்பாக ஏதாவது ஒரு ஆவணத்தை கால் பண்ணாமல் எல்சியில் நீங்கள் அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம். எப்படி தெரியும் அந்த கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையாண்டு? நாங்கள் செக் பண்ணுறது அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும், அந்த ஃபேஸ். அப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்கள் எல்சியில் போட்டால் அந்த கண்டிஷனை எவிடன்ஸ் பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கண்டிஷன் போடுறீங்க, ஷிப்மெண்ட் டு பி effected between this period போட்டு டேட்டா போடுங்க. சரியா? சும்மா அதை மட்டும் போட்டால் அவங்களுக்கு தெரியாது, அதை எங்கே காட்டணும். ரைட்? ஒன்று அது பெனிஃபிஷியரி சர்டிஃபிகேட்ல சொல்லணும், இல்லாட்டி பிஎல் எவிடன்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு டாக்குமெண்டோட நீங்கள் அந்த கண்டிஷனை தொடர்புபடுத்தி சொல்லணும். மற்றபடி சும்மா வெறும் கண்டிஷனை போட்டால் அதை நீங்கள் டிஸ்ரிகார்ட் பண்ணலாம். ரைட்? A document may be dated prior to the issuance of the date of credit, but must not be dated later than its date of presentation. Right? அதெல்லாம் பொதுவான முக்கியமான நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதுகளை வடிவாக பார்த்து. சரி, இன்றைக்கு நாங்கள் ஆர்டிகல் 14 நீப்பாட்டுவோம். ரைட்? அடுத்த முறை நாங்கள் அனைத்து ஆர்டிகளையும் நாங்கள் முடிச்சிடலாம். சரியா? நான் மினக்கட்டு இந்த ஒவ்வொரு ஆர்டிகளையும் விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் யூசிபி இந்த 39 ஆர்டிகளும் வடிவாக விளங்கியிருக்கும். ஸ்பெஷலி இப்போ எக்ஸாம் பர்பஸ் உங்களுக்கு யூசிபி தொடர்பான கேள்விகளை நீங்கள் வடிவாக புள்ளிகளை பெற வேண்டுமான. சரியா? ரைட்? அடுத்த கிளாஸ்ல நாங்கள் மிகுதி ஆர்டிகல்ஸ் 15 to 39 நாங்கள் பார்ப்போம். ரைட்? அடுத்த கிளாஸ் நாங்கள் ஃப்ரைடே அன்றைக்கு இதே டைம். ரைட்? எக்ஸ்ட்ரா கிளாஸ் உண்டு. ரைட்? அடுத்த கிளாஸ்ல நாங்கள் இந்த யூசிபி ஆர்டிகல்ஸை முடிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? தேங்க்யூ.